அனைத்து ராசிகளுக்கும் வளர்ச்சியை கொடுப்பாரு. வளர்ச்சியை கொடுத்துத்தான் ஆகணும் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய விதியாகவே இருந்துட்டு இருக்குது. நட்பு பகை என்ற அம்சத்துக்கு மேலே உங்களுடைய வம்சத்தை விருத்தி பண்ணக்கூடிய மிகப்பெரிய திருப்தி குரு பகவானுக்கு மட்டும்தான் இருக்கிறதாக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் அனைவருக்குமே எதிர்பாராத திருப்பங்களை கொடுக்கக்கூடிய அம்சத்தில் இருப்பார் அப்படிங்கிறது உண்மையான விதி. இதற்கு பல்வேறு விஷயங்களை சொல்லலாம். இந்த குரு பகவான் தேவ குருவாக சாஸ்திரத்தால் வகுக்கப்பட்டிருக்குது. ஆக அசுரகுரு தேவகுரு சம்பந்தப்படும் பொழுது ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சிகளையும் அல்ல குறையாத மிகப்பெரிய மகிழ்ச்சிகளையும் கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த குரு பகவானுக்கு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ரிஷப ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு பலன் அதிகம் அப்படிங்கிற சாஸ்திர உண்மைக்கு ஏற்ப குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் நமக்கு அடிக்கோடிட்டு சொல்லி வச்சிருக்கு. வணக்கம் நேர்களே, சிறப்பு குரு பயிற்சி நிகழ்ச்சி மூலமா உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சிங்க. குரு பயிற்சி வரப்போகுது அப்படின்னாலே அதனுடைய எதிர்பார்ப்பு நம்ம மனசுல பெருசா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த குரு பயிற்சியாவது நம்மளோட வாழ்க்கையில சிறப்பானதா அமைதா, 12 ராசிக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் உங்களோட மனசுல இருக்கும். ஸோ இதை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இதை பத்திலாம் சொல்றதுக்காக நம்ம நிகழ்ச்சியில யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இருக்காங்க. சாரை நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்றுடலாம். வணக்கம் சார். சார், குரு பயிற்சி வருது, எல்லாருக்குமே குரு பயிற்சி வரப்போகுதுன்னா அந்த குரு பயிற்சி இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது நம்மளுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கும். அதுவும் உங்கள் வாயால் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்குங்க சார். மக்கள் நீங்கள் சொல்கிறத தான் எதிர்பார்க்குறாங்க. இல்லை நீங்கள் சொன்னால் இருக்கிறத கரெக்டாக சொல்லிடுவீங்க. அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, மனசு கோணாமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு மாதிரி அப்படிலாம் சொல்ல மாட்டீங்க. எது உண்மையோ அதை அப்படியே ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரே நபர் நான் பல வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறது நீங்கள் மட்டும்தான். ஸோ அந்த வகையில் இந்த குரு பயிற்சி 12 ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு உங்கள் வாயால் கரெக்டான செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய பேர் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் அப்படின்னாலே பயங்கரமான ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எக்ஸாக்டாக என்ன விஷயம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதே மாதிரி நிறைய பேருக்கும் தெரியாமல் இருக்கும். ஸோ குரு பகவானோடைய சிறப்பு என்ன? குரு பகவான்னா எதனால் அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது? குரு பயிற்சி அப்படின்னாலே எதனால் மக்கள் அவ்வளோ எதிர்பார்க்குறாங்க? குரு பயிற்சிக்கு எங்களுக்கு தெரியாத ஏதாவது சிறப்பம்சம் இருக்குங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் இந்த மாதிரி தெரியாத ஏதாவது ஒரு விஷயம் எடுத்து நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவீங்க. அந்த வகையில் குரு பகவானை பற்றியும் குரு பயிற்சிக்கான சிறப்பு பற்றியும் சொல்லுங்கள் சார். குரு பயிற்சி பொதுவாகவே நவகிரகங்களில் குரு பயிற்சி அப்படிங்கிறது அனைத்து ராசியருக்கும் ஏதாவது ஒரு வகையில் மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக சாஸ்திர ரீதியான உண்மையாகவே இருந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் 1/5/2024 தமிழ் குரு தி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை சரியாக மாலை 5:21 கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ரிஷப ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. இப்படி பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் திரும்பவும் சொல்கிறேன், அனைத்து ராசிகளுக்கும் வளர்ச்சியை கொடுப்பார். வளர்ச்சியை கொடுத்துத்தான் ஆகணும் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய விதியாகவே இருந்துகிட்டு இருக்குது. எந்த வகையில்? நவ கிரகங்களிலேயே சுப கிரகமாகவும் அனைத்து ராசிகளுக்கும், அதாவது எதிரி ராசியாகவே இருந்தால் கூட அந்த ராசிகளுக்கு கூட அனுகிரகமாக விளங்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான். நட்பு பகை என்ற அம்சத்துக்கு மேலே உங்களுடைய வம்சத்தை விருத்தி பண்ணக்கூடிய மிகப்பெரிய திருப்தி குரு பகவானுக்கு மட்டும்தான் இருக்கிறதாக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. மன்னவன், பொன்னவன், தனகாரகன், புத்தரகாரகன் அப்படிங்கிற பல்வேறு ஆதிபத்தியில் திளைக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில், பொதுவாகவே ஒரு மனுஷாலுடைய ஜாதகத்தில் இருக்கிற 9 கிரகத்தில் எல்லா கிரகங்களுமே, அதாவது ஏனைய கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லாமல் இருந்தால் கூட குரு பகவான் ஒருவர் மட்டும் நல்ல நிலைமை இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகர் மிகப்பெரிய நன்மையை உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவார். உலக மக்களுக்கு நன்மையாக இருப்பார் அப்படிங்கிறது காலங்காலமாக கலிகாலத்தில் கொடுக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய விதியாகவே இருந்துகிட்டு இருக்குது. நம்ம எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் எவ்வளவு வல்லவராக இருந்தாலும் இந்த உலகத்தில் ஓரளவு நம்ம தீர்க்கமான வாழ்வு வாழணும் அப்படின்னா அதற்கு குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல மார்க்கமாக இருக்கணும். அப்படிப்பட்ட குரு பகவான், நான் திரும்பவும் சொல்கிறேன், நட்பாக இருந்தாலும் பகையாக இருந்தாலும் ஆட்சியாக இருந்தாலும் உச்சமாக இருந்தாலும் அனைவருக்குமே அச்சமில்லாத நன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த குரு பகவான் இந்த 2024 மே மாதம் 1ஆம் தேதி பயிற்சியாகும் பொழுது மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த
குரு பகவான் வந்து அனைவருக்குமே எதிர்பாராத திருப்பங்களை கொடுக்கக்கூடிய அம்சத்தில் இருப்பார் அப்படிங்கிறது உண்மையான விதி. இதற்கு பல்வேறு விஷயங்களை சொல்லலாம். அனைவருக்குமே நல்லது பண்ணுவார் அப்படின்னு பொத்தாம் பொதுவாக சொல்கிறத விட எதனால் எதிர்பாராத நன்மைகளை கொடுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷப ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. ரிஷப ராசிக்கு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் அசுர குருவாக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த குரு பகவான் தேவ குருவாக சாஸ்திரத்தால் வகுக்கப்பட்டிருக்குது. ஆக அசுர குரு தேவகுரு சம்பந்தப்படும் பொழுது ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சிகளையும் அல்ல குறையாத மிகப்பெரிய மகிழ்ச்சிகளையும் கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த குரு பகவானுக்கு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இதே ரிஷபராசிக்கு அடுத்து 12 வருஷம் கழிச்சு தான் குரு பகவான் பயிற்சியாக முடியும். இந்த வருஷம், அதாவது சுமார் 12 வருஷங்கள் கழித்து பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் கண்டிப்பாக அனைத்து ராசிகளுக்கும் நீங்கள் எந்த வகையில் எந்த விஷயத்தை எதிர்பார்க்குறீங்களோ, எதிர்பார்க்குற விஷயத்தில் நன்மை கிடைக்குதே இல்லையோ, ஆனால் எதிர்பாராத விஷயத்தில் உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடியது. உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுடைய தகுதிக்கு என்ன நன்மை வேணுமோ அந்த நன்மைகளை உண்மையாக கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இந்த குரு பகவான் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஆக இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் மற்ற திஷா புத்திகளோ அல்லது மற்ற கோச்சாரங்களோ உங்களுக்கு ஆச்சாரமாக இல்லாமல் அச்சத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட இந்த குரு பகவான் ஒருவர் மட்டும் உங்களுடைய ஸ்தானத்துக்கு வந்து நல்ல அமைப்பில் இருந்தார் அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையிலும் உண்மையான நன்மை. இதில் இன்னொரு விஷயம், ரிஷப ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு வந்து பலன் அதிகம் அப்படிங்கிற சாஸ்திர உண்மைக்கு ஏற்ப 5, 7, 9ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்குறாரு. அதே மாதிரி விருச்சிக ராசியை பார்க்குறாரு. அதே மாதிரி மகர ராசியை பார்க்குறாரு. அப்போ இந்த 3 ராசிகளுக்கும் வந்து மிகப்பெரிய முத்தாய்ப்பான நன்மைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த குரு பகவான் இருப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம உண்மையாகவே தெரிஞ்சுக்கலாம். எப்பொழுதுமே குரு பகவான் தான் பார்க்கக்கூடிய இடத்துக்கு வந்து பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் நமக்கு அடிக்கோடிட்டு சொல்லி வச்சிருக்கு. குரு பயிற்சிக்கும் குரு பகவானுக்கும் இவ்வளோ ஒரு சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இன்னைக்கு சொல்லி தான் சார் நாங்கள் நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம். பொதுவாகவே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஒருத்தருடைய ராசி வந்து ரொம்ப நல்லா இருக்குது, அவங்களோட லைஃப் வந்து ஓஹோ அப்படின்னு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க குரு உச்சில் இருக்கான்ப்பா அவனுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கான காரணம் இதுதான் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப சிறப்பாக இன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க சார். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் அப்புறம் குரு பயிற்சியினுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பொதுவாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோங்க. அடுத்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில் 12 ராசிக்கான பலன்கள் என்னென்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, சிறப்பு குரு பயிற்சி நிகழ்ச்சி மூலமா உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய சிறப்பு என்ன, குரு பயிற்சினா என்ன, அதனுடைய சிறப்பு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றின பொதுவான தகவலை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேஷ ராசியிலே இருக்கக்கூடிய முதல் ராசியான மேஷ ராசிக்கு இந்த 2024 குரு பயிற்சி எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோங்க. இதை பற்றி சொல்கிறதுக்காக நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இருக்காங்க. சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்றுடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த குரு பயிற்சி பற்றின பொதுவான விஷயங்கள் எங்களுக்கு சொன்னீங்க. குரு பகவான் வந்து என்னென்ன நன்மையை நம்மளோட ஜாதகத்தில் செய்வார் அப்படிங்கிறத பற்றிலாம் எங்களுக்கு சொல்லியிருந்தீங்க சார். ஸோ இப்போ மேஷ ராசிக்கு இந்த வருஷம் குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். இல்லை, பொதுவாகவே 1/5/2024 தமிழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை சரியாக மாலை 5:21 கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ரிஷப ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கால புருஷ தத்துவப்படி ராசிகளிலேயே முதல் ராசியாக விளங்கக்கூடிய மேச ராசிக்கு பெரும்பான்மையான பெருத்த நன்மைகளை கனுத்த தன வரவுகளை நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறத உறுதியாகவே எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா கடந்த காலங்களில் உங்களுடைய ஜென்ம ராசியில் ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் தற்சமயம் தனஸ்தானத்துக்கு, அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கிறதுனால இந்த பயிற்சி அப்படிங்கிறது மேசராசியை பொறுத்தளவுக்கு வருடம் முழுவதும் மிகப்பெரிய மகிழ்ச்சி, வருடம் முழுவதும் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாகவே எடுத்துக்கலாம். குரு பகவான் வந்து தனகாரகராக இருக்கிறதுனால, தனகாரகன் குரு பகவான் தனஸ்தானத்துக்கு வர்றதுனால தன பண வருமானங்களுக்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியத்தம் எதுவாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் எந்த அளவுக்கு ஏமாற்றங்களை சந்திச்சிங்களோ அந்த ஏமாற்றங்கள் எல்லாம் தவிடுபடியாகி ஏமாற்றமே இல்லாத மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மேசராசிக்கு அற்புதமாகவே அமையும்.
அதே மாதிரி குடும்பத்தில் வந்து கடந்த காலங்களில் தன்னுடைய குடும்பத்துக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற விஷயத்துக்கு அடிப்படை தேவைக்கே நீங்கள் அல்லல் பட்டிருக்கலாம். ஆனால் அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு வருஷம் முழுவதும் வாரி வாரி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு மேசராசியை பொறுத்தளவுக்கு. இதே மாதிரி குரு பகவான் வந்து கடந்த காலங்களில் ஏதாவது வாக்குறுதி கொடுத்தீங்கன்னு வைங்களே, அந்த சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாமல், வாக்குறுதியை வந்து காப்பாற்ற முடியாமல் தேவையில்லாத கௌரவ பாதிப்பு, தேவையில்லாத சிக்கல், தேவையில்லாத மன உளைச்சல் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரியான மன உளைச்சல், சிக்கல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இல்லாமல் மிகப்பெரிய மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய, சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய, சொன்ன வாக்கு காப்பாற்றக்கூடிய, வாக்கு தவறாமை என்ற நிலையில் வந்து கொடிகட்டி பறக்கக்கூடிய நல்ல நல்ல அம்சங்களை கொடுப்பாரு. அதாவது வாக்கு ஸ்தானத்தில் நன்மையை கொடுக்கக்கூடிய உண்மையான கிரகம் குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய வாக்கு மூலமாகவே, வாய் பேச்சு அப்படிங்கிற வெறும் பேச்சுக்கள் மூலமாகவே வருமானங்கள் அப்படிங்கிறது அதிகமாகும். அந்த வருமானங்களுக்கு மேலான வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் மிகுதியாகும். இதே குரு பகவான் வந்து அதாவது மேசராசிக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத விட இருக்கிற இடத்தை விட குரு பகவான் தான் பார்க்குற இடத்திற்கு மிகப்பெரிய பலன் அதிகமாக கொடுப்பார் அப்படிங்கிற அம்சத்தில் இருக்கிறதுனால இந்த குரு பகவான் அதாவது மேசராசிக்கு 2ஆம் இடத்துல ரிஷபராசியில் அமர்ந்து தன்னுடைய 5வது பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருண ரோக சத்துரு ஸ்தானமாக இருக்கிறதுனால எதிர்ப்பு அப்படிங்கிறது எவ்வளவு வலிமையாக இருந்தாலும், எதிர்ப்பு அப்படிங்கிறது எவ்வளவு கொடுமையாக இருந்தாலும் அந்த கொடுமையான அதாவது வலிமையான எதிர்ப்புகளை எளிதாக வெல்லக்கூடிய மிகப்பெரிய அம்சங்களை நிச்சயமாக கொடுப்பார் குரு பகவான். தனக்கு தன்னுடைய தகுதிக்கு மேலே பல்வேறு அம்சங்களை எதிரி இருந்துட்டு இருக்கிறாரு, இவரை நம்ம வந்து ஜெயிக்க முடியுமா, அல்லது இவரை சமாளிக்க முடியுமா, அல்லது இவருக்கு பயந்து ஊரை விட்டு ஓடிடலாமாங்கிற எண்ணமெல்லாம் கடந்த காலத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த எதிரி எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எதிரி தான் இடமாற்றத்தை ஏற்படுமே தவிர்த்து உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படாது. மன மாற்றம் ஏற்படும். மன சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு சம்பவங்கள் அப்படிங்கிற அம்சத்துக்கு மேலே நல்ல நிகழ்வுகள் அப்படிங்கிற சூழலை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. அதே மாதிரி 6ஆம் இடம் அப்படிங்கிறது நோய் சம்மந்தப்பட்ட வகையில் தீராத நோய் இருந்துன்னு வைங்களே, அல்லது தேவையில்லாத மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டிய அம்சம் இருந்துன்னு வைங்களே, அந்த மாதிரியான அம்சங்களிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய, கடந்த காலங்களில் எவ்வளவு பெரிய மருத்துவமனை, எவ்வளவு பெரிய மருத்துவரை பார்த்தும் சரியாகாத அந்த நோய் நொடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சின்ன சின்ன மருத்துவமனைகள் மூலமாக, சின்ன சின்ன மருத்துவர் மூலமாக பெருத்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய கனத்த பலன் இந்த வருஷத்தில் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி 6ஆம் இடம் வந்து ருண ரோக சத்துருஸ்தானமாக இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் வந்து வலிமை அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய உடல் வந்து அழகாக இருக்கணும், வலிமையாக இருக்கணும், பொலிவாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம காலை நேரத்தில் வந்து உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி அப்படிங்கிற பல்வேறு அம்சங்களை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த விதமான உடற்பயிற்சியோ நடைப்பயிற்சியோ இல்லாமல் உங்களுடைய மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய உடல் வந்து வளமையாக, செழுமையாக, நோய் நொடி இல்லாத அழகாக கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த குரு பகவானுடைய பார்வையில் கிடைக்கும் அப்படிங்கிறது சிறப்பு. அதே மாதிரி குரு பகவான் அதாவது ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் வந்து மேச ராசிக்கு அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடத்தை வந்து 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. தன்னுடைய சப்தம பார்வை என்று சொல்லக்கூடிய நேர் பார்வை என்று சொல்லக்கூடிய 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடந்த காலங்களில் எவ்வளவோ நட்டம் இருக்கும் இல்லையா, எவ்வளவோ எதிர்ப்பு இருக்கும் இல்லையா, இந்த நட்டங்களை எல்லாம் சரி செய்யக்கூடிய அளவுக்கு கடந்த காலங்களில் எதையெதை இழந்தீங்களோ அந்த இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய அளவுக்கு, எதுவெல்லாம் கைவிட்டு போச்சோ கைவிட்டு போன கௌரவமான வாய்ப்புகள் திரும்ப கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த குரு பகவான் தன்னுடைய 7ஆவது பார்வையாக நிச்சயமாக செய்வார். பொதுவாகவே குரு பகவான் 7ஆம் பார்வை பார்க்கறதுனால திருமண வயசு இருந்து சரியான வரன் வந்து திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து சரியான உறுதி இல்லாமல் இருக்கக்கூடிய அதாவது இளம் காலை கன்னியர்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நடக்கக்கூடிய அல்லது திடீர் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பகவான் நேர்மையாக நேர்த்தியாக கொடுப்பார். காதல் சம்பந்தப்பட்ட லீலையில் இருந்தால் கூட அந்த காதல் உண்மையான காதலாகவும் நன்மையான காதலாகவும் மென்மையான காலத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய பக்குவத்தில் இந்த குரு பகவான் இருப்பார் அப்படிங்கிறது அம்சமான விதியாக இருந்துட்டு இருக்குது. புத்திரர் வகையில் வந்து மிகப்பெரிய அம்சங்களை கொடுக்கக்கூடியது. பிள்ளைகள் வந்து தேவையில்லாத சொல் பேச்சு கேட்காம இருந்தது அப்படின்னா அந்த பிள்ளைகள் நல்ல வகையில் வரக்கூடிய, தொல்லைகளே இல்லாத பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக கிடைக்கக்கூடிய, ஏன் கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்ட ஒரு சில பிள்ளைகள் நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய சூழல் அதிகரிக்கும். பெண்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே மன சங்கடங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் மன சந்தோஷம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி அதாவது மேச ராசிக்கு வந்து
9வது பார்வையாக 10ஆம் இடத்தை மேச ராசிக்கு ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அதாவது உத்தியோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உத்தியோகமே இல்லாதவங்களுக்கு நல் உத்தியோகம் கிடைக்கக்கூடியது, தொழிலே இல்லாதவங்களுக்கு நல்ல தொழில் அமையக்கூடியது, ஏற்கனவே தொழில் அமைச்சுக்கிட்டு அந்த தொழிலில் எந்த விதமான ஏற்றமும் இல்லாமல் ஏமாற்றத்தோடு தகுதியே இல்லாதவங்கெல்லாம் தாறுமாற பேசக்கூடிய சூழலில் கதிகலங்கி நிற்கிற உங்களுக்கு மிகப்பெரிய உங்களுடைய மதியை பயன்படுத்தி மிகப்பெரிய நிதியை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை மகர ராசிக்கு அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு விழுகுது. ஆக மிகப்பெரிய அமைப்பு. பொதுவாக ஒரு முயற்சி பண்ணால் கூட அதில் மிகப்பெரிய வளர்ச்சிகளை காணக்கூடிய அமைப்பில் இந்த குருபவனுடைய பார்வை இருந்துகிட்டு இருக்குது. ஆக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மேச ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் தன்னுடைய 5வது பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால, 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால, 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால பல்வேறு வகையில் பண செழிப்புகள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் எதையெல்லாம் நினைச்சு ஆசைப்பட்டு முயற்சி பண்ணி கிடைக்காம ஏக்கப்பட்ட அந்த ஏக்கப்பட்ட அனைத்து விஷயங்களும் ஊக்கமாக கிடைக்கக்கூடிய அளவுக்கு உற்சாகமான வருஷமாக இந்த குரு பயிற்சி அமையும். ஸோ மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷ குரு பயிற்சி சந்தோஷம் கொண்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் வேற என்னவா இருக்க போகுதுங்க சார்? இருந்தாலும் ஏதாவது பரிகாரங்கள் பண்ண வேண்டியது இருக்குமா? அதை பற்றி சொல்லுங்க சார். இல்லை, மேசராசியை பொறுத்தளவுக்கு சனி பகவானும் சாதகமாக வந்துட்டு இருக்கிறாரு, குரு பகவானும் அதிகபட்ச சாதகமாக இருக்கிறதுனால பரிகாரம் அப்படிங்கிறது தேவைப்படாது. இருந்தாலும் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் அதாவது ஜனன ஜாதகத்தில் இதே குரு பகவான் கெட்டு போயிருந்ததுனாலோ அல்ல மற்ற கிரகங்கள் அதிகபட்சமான தோஷம் வந்தது அப்படின்னாலோ அதற்கு பரிகாரம் அப்படிங்கிற உபகாரத்தை கையில் எடுத்து ஆகணும். அந்த வகையில் பல்வேறு விதமான பரிகாரங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட மேசராசியை பொறுத்தளவுக்கு வேல் பார்த்து அதாவது முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது மேசராசிக்கு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதுவே வியாழக்கிழமை நாட்களில் வேல் பார்த்து முருகனுடைய வேல் பார்த்து வழிபாடு வச்சுக்கிறது, வேல் பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கிறது ஒரு சிறிய பரிகாரமாக மட்டுமல்ல பெரிய உபகாரமாக அமையும் 2024 குரு பயிற்சி அப்படிங்கிறதுக்கு. ஸோ இந்த 2024 குரு பயிற்சி மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போகுது, என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறதும் எங்களுக்கு ரொம்ப தெளிவாகவும் சிறப்பாகவும் எங்களுக்கு சொல்லிட்டீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கான இந்த வருஷ குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு அடுத்த ராசி ரிஷப ராசி பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே, சிறப்பு குரு பயிற்சி நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்கான குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இதை பற்றி சொல்கிறதுக்காக நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இருக்காங்க. சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்றுடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு இந்த 2024 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா அவளாக காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா 12 ராசிக்கான பலன்கள் என்னென்னவா இருக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு ரிஷப ராசி பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது கால புருஷ தத்துவப்படி ராசிகளிலேயே 2வது ராசியாக விளங்கக்கூடிய இந்த ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு குரு பகவான் அதாவது உங்களுடைய ஜென்ம ராசியிலே குரு பகவான் பயிற்சி ஆகிறார். கடந்த வருஷத்தில் மேச ராசியில் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இந்த வருஷம் 2024 மே மாதம் 1ஆம் தேதி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. பொதுவாக ஜென்மத்தில் குரு வரும்பொழுது தான் சீதையை சிறை வைத்ததாக நமக்கு சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருந்தாலும் ஜென்மத்தில் வரக்கூடிய இந்த குரு பகவான் கண்டிப்பாக நல்லது பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் உறுதியாகவே நம்பலாம். எதனால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் அசுர குருவாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி இந்த குரு பகவான் தேவ குருவாக சாஸ்திரத்தில் வகுக்கப்பட்டிருக்குது. அப்போ அசுர குரு தேவகுரு சம்பந்தப்படும் பொழுது ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அந்த மாதிரி ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சிகளைத்தான் நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான நியதியாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சி அப்படிங்கிறது எந்த மாதிரி அப்படின்னா பொதுவாகவே ஒரு சில விஷயங்களை ஒரு சில காரியங்களை நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா? இந்த காரியம் நடக்கணும், இந்த விஷயம் நடக்கணும், இந்த உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். அந்த மாதிரி எதிர்பார்க்குற விஷயங்கள் நடக்குதோ இல்லையோ நமக்கு தெரிஞ்ச அல்லது தெரியாத எதிர்பாராத விஷயங்கள் இருக்கும் இல்லையா? உங்களுக்குன்னு நன்மையான விஷயங்கள் என்னென்ன இருந்துகிட்டு இருக்குதோ அந்த நன்மையான விஷயங்கள் உண்மையாக நடக்கக்கூடிய நீங்களே எதிர்பார்க்காமல் இருந்தால் கூட எதிர்பாராத நன்மைகளை உண்மையாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையும் அப்படிங்கிறத உறுதியாகவே நம்பலாம்.
ஜென்மத்தில் குரு அப்படிங்கிறதுக்காக தயவு செய்து யாருமே கவலைப்பட வேண்டாம். குரு பகவான் எங்கே இருந்தாலும் ஏனைய ராசிகளுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்துட்டு இருக்கிறாரு. பகை வீடாகவே இருந்தால் கூட தொகை தொகையாக லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தனகாரகன் குரு பகவானுக்கு உண்டான சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அசுர குருவை வந்து ஒரு மிகப்பெரிய அமைப்பாக கொண்டுள்ள அசுர குரு சுக்கிர பகவானை வந்து ராசி அதிபதியாக வச்சிருக்கிற உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் குரு பகவான் இருப்பார் அப்படிங்கிறது. உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் கொடுக்கக்கூடிய நன்மைகளை விட அதிகபட்ச நன்மைகளை கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த குரு பகவானுக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அதே மாதிரி குரு பகவான் ஜென்மத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத விட தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானத்தை பார்க்கறது அற்புதமான சிறப்பு. பூர்வீகத்தில் என்ன குறை இருந்தாலும் அந்த குறைகள் அனைத்துமே நிறைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியில் அமையும். அதே மாதிரி புத்தர பாக்கியமே இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, திருமணம் ஆகாத வரைக்கும் எப்போ திருமணமாகும் எப்போ கல்யாணமாகுங்கிற கவலை இருந்துகிட்டு இருக்கும். திருமணம் ஆனதுக்கப்புறம் காலகாலத்தில் ஒரு கை குழந்தை கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லோருக்குமே இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி திருமணமாகி பல மாதங்களாக சில வருடங்களாக புத்தரை பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தரை பேர் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தில் இந்த குருபவனுடைய பயிற்சி நிச்சயமாகவே அமையும். இதனால் வரையில் யாருக்கெல்லாம் புத்திர பாக்கியம் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக, அதாவது அழகான நேர்மையான நியாயமான புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அதே மாதிரி பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் உங்களுடைய பிதாவளி உறவுகள் மூலமாக உங்களுக்கு பெருமைகள் கிடைக்கக்கூடிய, தகுதிகள் மிகுதியாகக்கூடிய, தாயார் வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு தக்க உதவிகள் கிடைக்கக்கூடிய, மனைவி வழி சொந்தங்கள் மூலமாக மன ஆறுதல் கிடைக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை இந்த குரு பகவான் வருடம் முழுவதும் கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான விதி. தான் இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு பலன் அதிகமாக கொடுக்கக்கூடிய வல்லமை குரு பகவானுக்கு இருக்கிறதுனால 5ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திற்கு புத்திரர் வகையில் நல்ல வகையில் கொடுக்கிறது. திருமண வயசில் இருக்கக்கூடிய புத்திர புத்திரிகளுக்கு திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உறுதியாகிறது. அதே மாதிரி உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கிறது. உள்நாடு அப்படிங்கிறத வெளிநாட்டு உத்தியோகத்துக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வெகுமதியான வாய்ப்புகளை கொடுக்கிறது. இந்த மாதிரி நல்ல வாய்ப்புகளை குரு பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி இதே குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து 7ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய சரி சப்தம பார்வையாக 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தரஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக கல்யாண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கைமேல் பலன் கிடைக்கக்கூடியது. கடந்த காலங்களில் நீங்கள் முக்கி நீங்கள் எவ்வளவு முயற்சி எடுத்து வரன் பார்த்தால் கூட அமையாத அந்த வரன் அல்லது பெண் சம்பந்தம் தானாக அமையக்கூடிய, உங்களுடைய தகுதிக்கு மேலான இடத்துல வந்து சம்பந்தம் கிடைக்கக்கூடிய நல்ல பொண்ணு நல்ல மாப்பிள்ளை அப்படிங்கிறத விட அந்த குடும்பமே நல்ல குடும்பம் அமையக்கூடிய மிகப்பெரிய அம்சத்தை இந்த குரு பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது. உங்களுடைய வம்சம் விருத்தியாகக்கூடிய அளவுக்கு, வாழ்க்கை வந்து மிளிரக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மேன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம உண்மையாகவே நம்பலாம். பொதுவாகவே குரு பகவான் வந்து கொடுக்க ஆரம்பிச்சார்னு வைங்களே, நன்மையான விஷயங்களை மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருப்பார், நேர்மையான வகையில் தான் கொடுப்பார். அதே மாதிரி திருமண வயசு வந்து திருமணத்துக்கான வரன் வந்து திருமணத்துக்கு சம்மதம் சொல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சில இளைஞர் இளைஞர்களுக்கு வந்து இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சம்மதம் சொல்லக்கூடிய சந்தோஷமான செய்தியும் இந்த 7ஆம் பார்வையில் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது பொதுவான விஷயம். பொதுவாகவே 7ஆம் இடத்தை குரு பார்த்தார் அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா கட்டில் பாசம் அப்படிங்கிறது கரை புரண்டு ஓடக்கூடிய சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கும். வாழ்க்கைக்கு தேவையான வசிய சக்தி கிடைக்கக்கூடிய மார்க்கங்களும் இந்த குரு பயிற்சியில் வந்து மிகுதியாகவே இருந்துகிட்டு இருக்கும். இதே குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து 9வது பார்வையாக பாக்கிய பார்வையாக 9வது ஸ்தானத்தை பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால பல்வேறு அம்சங்கள் இருந்துகிட்டு இருப்பார். அதாவது குரு பயிற்சி ஆரம்பிக்கக்கூடிய அந்த நாளில் 9ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறதுனால இந்த குரு பகவான் 9ஆம் இடத்தை சந்திரனை பார்க்கறதுனால குரு சந்திர யோகம் அப்படிங்கிற சிறப்பான யோகம் கிடைக்கிறதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தால் கூட அந்த பிரச்சனைகள் அனைத்துமே அர்ஜனை இல்லாமல் நிவர்த்தியாகி கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துட்டு இருக்கிறாரு. பாக்கிய ஸ்தானமாக இருக்கிறதுனால பல்வேறு பாக்கியங்கள், அதாவது சாதாரணமாக இன்றைய நாள் கடத்தினா போதும், நாளைய நாள் கடத்தினா போதும், இந்த வாரத்தை கடத்தினா போதும், இந்த மாசத்தை கடத்தினா போதும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எந்த ஒரு சூழலிலும் இன்றைய நாள் மட்டுமல்ல அடுத்து வரக்கூடிய காலங்களுக்கு அடி எடுத்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்புகளை இந்த குரு பகவான் அடுத்தடுத்து கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான விதியாக இருந்துட்டு இருக்குது. பொதுவாகவே குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடங்களுக்கு பலனை வந்து அதிகமாக கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால மிகப்பெரிய அம்சங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் இருக்கிறதுனால 2024 குரு பயிற்சி, அதாவது ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு தான் இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடங்களுக்கு பலன் அதிகமாக கொடுத்து, அதாவது பஞ்சம ஸ்தானத்தில் வந்து புத்திர ஸ்தானத்துக்கு வலிமையை கொடுத்து, அதே மாதிரி திருமண சம்பந்தப்பட்ட கலஸ்தர ஸ்தானத்துக்கு வலிமை பொலிமையை கொடுத்து, அதே மாதிரி பாக்கியங்கள் பல்வேறு விதமான பாக்கியங்கள் உங்களுக்கு சேரக்கூடிய பாக்கியங்களை கொடுத்து
இந்த குரு பகவான் உங்களை வந்து நல்ல முறையில் அரவணைச்சு ஆதரிப்பார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஸோ புத்திர பாக்கியம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரிஷபராசி ஆளுங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பூர்வீகத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுவும் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறத பற்றியும் சொன்னீங்க சார். பரிகாரம் ஏதாவது இருக்குங்களா சார்? அதாவது பொதுவாகவே இந்த குரு பகவானும் சுக்கிர பகவானும் எதிர்மறையான கிரகமாக இருக்கிறதுனால அந்த எதிர்மறையான நேரங்களில் ஏதாவது சின்ன சின்ன ஏமாற்றங்கள் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து பரிகாரம் அப்படிங்கிறது பொதுவாகவே வியாழக்கிழமை நாட்களில் குரு பகவானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம். அல்லது வருஷத்தில் ஒரு முறை திருச்செந்தூர் போயிட்டு வர்றது, திருச்செந்தூர் முருகப்பெருமான வியாழக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை நாளில் தரிசனம் பண்ணுறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம். செவ்வாய் அல்லது வியாழக்கிழமை நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு வச்சுக்கிறதும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்களே உங்களுக்கு மிகப்பெரிய உபகாரமாக இருந்துகிட்டு இருக்கும். எது எப்படி இருந்தாலும் குரு பயிற்சி அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு ஓரளவு மகிழ்ச்சி அல்லது ஓரளவு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையான அமைப்பு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எல்லாமே நன்மையாக நடக்கும். ஏதாவது சின்னதாக கூட ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட குரு இருக்கிறதுனால அதை சிறப்பாக தான் மாற்றுவார் அப்படின்னு சொல்லி ரொம்பவே நிறைய ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நிறையவே சொல்லியிருக்கீங்க. அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்கான குரு பயிற்சி இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில் மிதுன ராசிக்கான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே, சிறப்பு குரு பயிற்சி நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிதுன ராசிக்கான குரு பயிற்சி இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு மிதுன ராசி பலன்களை சொல்றதுக்காக நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இருக்காங்க. சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்திடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்கான பலன்கள் வந்து ரொம்ப அருமையாக எங்களுக்காக சொன்னீங்க சார். ஸோ அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கான இந்த வருட குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மிதுன ராசிக்காரங்கள்லாம் உங்கள் வாயில கேட்கணும்னு அவளாக காத்துட்டு இருக்காங்க. ஸோ சொல்லுங்க சார். அதாவது கால புருஷ தத்துவப்படி ராசிகளிலேயே 3வது ராசியாக முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ராசியாக விளங்கக்கூடிய மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. பொதுவாகவே குரு பகவான் வந்து விரயஸ்தானத்தில் இருந்தார்னு வைங்களே, விரயங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத விதி. ஏதாவது ஒரு வகையில் விரயங்கள் கடந்த காலங்களில் எவ்வளவு தான் நீங்கள் சிறுக சிறுக சேமித்து வச்சுருந்தாலும், குறி விஷயத்தின மாதிரி நீங்கள் வந்து மிகப்பெரிய அமைப்பில் சேமிப்பு சேர்த்து வச்சுருந்தாலும் அந்த சேமிப்புகள் ஏதாவது ஒரு வகையில் கரையக்கூடிய அம்சங்கள் அல்லது அந்த சேமிப்பு வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு வந்து செலவாகக்கூடிய அம்சங்களை வந்து நிச்சயமாகவே கொடுப்பார். நீங்கள் அதாவது தானாகவே சேமிப்பு கரையாமல் இருந்துன்னு வைங்களே, ஏதாவது ஒரு வகையில் வலுக்கட்டாயமாக நிர்பந்தமாக சேமிப்பு கரையக்கூடிய அம்சங்களை இந்த குரு பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான விதியாக இருந்துகிட்டு இருக்குது. என்ன, இந்த குரு பகவான் வந்து சுப கிரகமாக இருக்கிறதுனால நன்மைகளை கொடுக்கக்கூடிய நன்மையான விஷயத்துக்காக நன்மையான அம்சங்களுக்காக செலவுகள் ஏற்படும், விரயங்கள் ஏற்படுங்கிற விஷயம். விரயம் அப்படிங்கிறத கூட சுப விரயமாக மாற்றி காட்டக்கூடிய வல்லமை இந்த குரு பகவானுக்கு இருக்கிறதுனால 12ஆம் இடத்துல பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு சுப விரயங்களை அல்லது சுப கிரயங்களை, கிரயம் அப்படின்னா ஒரு சொந்த வீடு வாங்கக்கூடியது, விவசாய நிலம் வாங்கக்கூடியது, இந்த மாதிரி அமைப்புகளில் வந்து இந்த கிரய சம்பந்தப்பட்ட விரயங்களை நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இருந்தாலும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு குரு பகவான் அவ்வளவு நல்லவராக இல்லாதனால ஏதாவது ஒரு வகையில் இந்த கடன் வாங்குறோம் இல்லையா, கடன் வாங்கக்கூடிய இடத்துல வந்து அவசரத்துக்கு கடன் வாங்கும்போது நல்லவரா கெட்டவரான்னு பார்க்காம யாராக இருந்தாலும் கடன் கிடைச்சா போதும்னு கடனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கௌரவத்துக்கு இடமில்லாமல் பிழைக்க வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்துவார். அப்படிங்கிறதுல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய வருஷமாக, கவனமாக இருக்க வேண்டிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருந்துகிட்டு இருக்குது. எவ்வளவு தான் நல்லவராக இருந்தாலும் நீங்கள் நல்லவராக இருந்துகிட்டு இருக்கலாம், ஆனால் நீங்கள் கடன் வாங்கினவங்க, நீங்கள் பழகிறவங்க நல்லவங்களாக இருக்கணும் இல்லையா. உங்களுடைய நல்ல எண்ணம் உங்கள் கூட பழகிற மற்றவங்களுக்கு இருக்கணும். ஆனால் மற்ற நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்காதுங்கிற விஷயத்தை உங்களுக்கு மறைமுகமாக புரிய வைக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த குரு பயிற்சி இருக்குங்கிற விஷயத்தை நான் வந்து மறைமுகமாக இல்லாமல் உங்களுக்கு வந்து வெளிமுகமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இருந்தாலும் அதாவது பல்வேறு விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து மிகப்பெரிய அதாவது பேசக்கூடிய பேச்சாக இருந்தாலும் நடக்கக்கூடிய நடைமுறையாக இருந்தாலும் அதாவது எல்லா விஷயங்கள்லையுமே வந்து பணிவான விஷயங்களை வந்து பக்குவமான விஷயங்களை கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழலில் தான் இந்த குரு பயிற்சி அமையுது. மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டு இருந்தால் கூட குரு பகவான் அவ்வளவு சாதகமாக இல்லாத ஒரு சூழல் அப்படிங்கிறத விட அதாவது இந்த உலகத்தில் சாதக பாதக நிலைமைகளை புரிய வைக்கக்கூடிய அமைப்பில் தான் மிதுன ராசிக்கு குரு பயிற்சி அமையும் அப்படிங்கிறது உள்ளார்த்தமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது.
இருந்தாலும் அதாவது விரய ஸ்தானத்துக்கு பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் தன்னுடைய 5வது பார்வையாக உங்களுடைய 4ஆம் இடத்தை, மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால, அதாவது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, மாதுஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, வாகனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால தாயார் வகையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஒரு சின்ன பிணக்குகள் அல்லது தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் தானாகவே விலகக்கூடிய தாய்மை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நல்ல அமைப்புகள் நல்லபடியாகவே இருந்துகிட்டு இருக்கும். வாகனத்தை பொறுத்தளவுக்கு வாகன சம்பந்தப்பட்ட வகையில் வழி இல்லாமல் கடன் வாங்கி வாகனம் வாங்கியிருந்தால் கூட அந்த வாகன கடன் சம்பந்தப்பட்ட வகையில் நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த குரு 5ஆம் பார்வையாக நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறத உறுதியாகவே எடுத்துக்கிட்டு இருக்கலாம். அதே மாதிரி தீராத நோய் நொடி இருந்தால் கூட, ஆறாத வடுவாக இருந்தால் கூட அவையெல்லாம் அப்பளுக்கு இல்லாமல் அகற்றக்கூடிய பாக்கியத்தோடு இந்த குரு பகவான் செயல்படுவார் அப்படிங்கிறத உறுதியாகவே நம்பலாம். இதே குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகருக்கு ருண ரோக சத்துருஸ்தானமாக இருக்கிறதுனால எவ்வளவு நோய் நொடி இருந்தாலும் நோய் நிவர்த்தியாகும். அதே மாதிரி எவ்வளவு தான் எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். ஒரு சில எதிர்ப்புகள் இருக்கிற இடம் தெரியாமல் மறையக்கூடிய பாக்கியங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும். உறவு வகையில் ஒற்றுமையான சூழலை ஏற்படுத்திடும். கடந்த காலங்களில் நீங்கள் ஒன்றுக்குமே ஆக மாட்டீங்கன்னு உங்களை உதறி தள்ளினவங்க, உங்களை வேண்டாம்னு விலகி போனவங்கெல்லாம் உங்களோடு சேர்ந்து உறவாடக்கூடிய, உங்களோடு நட்பு கொள்ளக்கூடிய, உங்களோடு சமாதான தூது விடக்கூடிய சந்தர்ப்பங்களை இந்த குரு பகவான் சாதகமாக சந்தோஷமாக கொடுப்பாரு. நீங்கள் பயப்பட வேண்டாம். அதாவது எந்த வகையிலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இறங்கி போகாமல் கிறங்கி போகாமல் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்து காட்டக்கூடிய வல்லமைகளை நாளும் பொழுதும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறாரு குரு பகவான். அதே மாதிரி இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அட்டம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தை 9ஆம் பார்வையை பார்க்குறாரு. இது மிகப்பெரிய அம்சமான பார்வை. 9ஆம் பார்வை அப்படிங்கிற பாக்கிய பார்வை மிகப்பெரிய ஒரு அம்சமாக இருந்துட்டு இருக்குது. அதில் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால எந்த வகையிலும் நட்டம் இல்லாமல், நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருவித நஷ்டத்துக்கு போனால் கூட அல்லது கஷ்டத்துக்கு போனால் கூட கண்டிப்பாக அந்த கஷ்டங்கள் அனைத்துமே அதிர்ஷ்டங்களாக மாறக்கூடிய, நஷ்டங்கள் அனைத்துமே அதிர்ஷ்டங்களாக மாறக்கூடிய, நட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நட்டம் இல்லாத நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அனுகூலத்தை இந்த குரு பகவான் கொடுப்பார். மகர ராசியை 9ஆம் பார்வையாக குரு பகவான் பார்க்கறதுனால செய்கிற தொழில் அல்லது பார்க்கக்கூடிய வியாபாரம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நிகர் நீங்களே என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய உயர்ந்த அமைப்புகளை இந்த குரு பகவான் சிறந்த வகையில் கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான விதியாக இருந்துகிட்டு இருக்குது. பொதுவாகவே குரு பகவான் நல்லவராக இருக்கிறதுனால, நன்மையான கிரகமாக இருக்கிறதுனால, நேர்மையான வகையில் தான் செல்வத்தை கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால இந்த மாதிரி நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சின்ன சின்ன தாமதம் வந்துட்டு இருக்கலாம். ஆனால் நேர்மையான வகையில் வரக்கூடிய இந்த தாமதங்கள் மிகப்பெரிய நேர்த்திகளையும் மிகப்பெரிய கீர்த்திகளையும் நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருந்துட்டு இருக்குது. என்ன விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, பேசக்கூடிய பேச்சுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது. பகலில் பார்த்து பேசு, அந்தியில் அதுவும் பேசாதே அப்படிங்கிற கிராம பழமொழியை அவ்வப்பொழுது கவனத்தில் எடுத்துக்கிறது. ஒரு சில விஷயங்களுக்கு பதில் சொல்லாமல் மௌனமாக இருக்கிறது. இந்த மௌனம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு விஷயங்களுக்கு மிகப்பெரிய பதிலாக இருந்துட்டு இருக்கும். உங்களை பற்றி உறுதியான விஷயம் புரியாமல் உங்களை பற்றியான ஒரு பயங்கரமான அல்லது உங்களை பற்றியான உயர்வான எண்ணங்களோடு ஒரு சில விஷயங்களுக்கு பதில் அப்படிங்கிறது மௌனம் அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தியாக, புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அம்சமாக இந்த குரு பயிற்சி அமையுது. ஸோ மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2 விதமான நன்மைகளும் இருக்கும், கொஞ்சம் கஷ்டங்களும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குங்க சார். ஸோ இதுக்காக பரிகாரங்கள் ஏதாவது இருக்குங்களா? பரிகாரம் அப்படிங்கிறது மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு புதன்கிழமை நாளில் பறவைகளுக்கு ஆகாரம் கொடுப்பது நல்லது. அதில் ஆகாரம் அப்படிங்கிறது உணவு சம்மந்தப்பட்ட பொருட்கள் மட்டுமல்ல, கொஞ்சம் தண்ணீர் கொடுக்கறது. பறவைகளுடைய தாகத்திற்கு தண்ணீரோடு ஏதாவது ஆகாரம் கொடுக்கறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். சாஸ்திர ரீதியாக புதன்கிழமை மட்டும் கொடுன்னு சொல்ல கிடையாது, எல்லா நாளுமே கொடுக்கலாம். இருந்தாலும் புதன்கிழமை அப்படிங்கிறத தவற விடாமல் செஞ்சீங்க அப்படின்னா ஓரளவு, அதாவது பொறுமையான பெருமையான வாழ்க்கையை இந்த குரு பயிற்சியில் அடைய முடியும் அப்படிங்கிறது யதார்த்தமான விதியாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த பரிகாரத்தின் மூலமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஏற்றத்தாழ்வத்தினுடைய அதை அழகாக பேலன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நன்மையான விஷயத்தை எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். ஸோ இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கான குரு பயிற்சி இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோங்க. பரிகாரமும் என்ன அப்படிங்கிறத சார் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா கடக ராசிக்கான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். சிறப்பு குரு பயிற்சி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மிக்க மகிழ்ச்சிங்க. ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான குரு பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் கடக ராசிக்கு இந்த வருஷத்தினுடைய குரு
குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இதை பத்தி நமக்கு சொல்றதுக்காக நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இருக்காங்க. சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்திடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான குரு பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப பயனுள்ளதாகவும் எங்களுக்கு வந்து அமைஞ்சிக்கிட்டு இருக்குங்க சார். நிறைய தகவல் உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் கடக ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லுங்க சார். கடக ராசியை பொறுத்தளவுக்கு 2024 குரு பயிற்சி வந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் உபஜய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு. இது மிகப்பெரிய அமைப்பு, மிகப்பெரிய சிறப்பு அப்படிங்கிறத ஒரே வார்த்தையில் சொல்ல முடியும். ஏன்னா கடக ராசிக்கு கலிகாலத்துக்கு கடகராசி சிறப்பான ராசியாக சாஸ்திர ரீதியாக 5000 வருஷங்களுக்கு முன்பாகவே ஆழமாக அடிக்கோடிட்டு சொல்லப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய லாபங்களையும் மிகப்பெரிய க்ஷேமங்களையும் கொடுக்கக்கூடிய வல்லமையோடு தான் இருந்துட்டு இருக்கிறாரு. அதாவது திரும்பவும் சொல்கிறேன், உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. அப்போ லாபங்களுக்கு குறைவு இருக்காது. நேர்மையான வகையில் லாபங்கள் கிடைக்கக்கூடியது, நேர்மையான வகையில் மிகப்பெரிய வருமானங்கள் கிடைக்கக்கூடியது, அந்த வருமானத்துக்கு மேலே உங்களுடைய வெகுமானங்கள் வந்து மிகுதியாகிறது. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே இந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது உதவி ஸ்தானமாக இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. ஆனால் கடகராசியை பொறுத்தளவுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அவ்வளவு எளிதாக அடுத்தவங்ககிட்ட உதவி கேட்க மாட்டேங்க அப்படிங்கிறது உண்மையான விதி. அப்படி இருக்கும் பொழுது அப்படி உதவி கேட்காம இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களை தேடி வந்து நாடி வந்து சரியான நேரத்தில் முறையான உதவி கிடைக்கக்கூடிய வல்லமையை இந்த குரு பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறது உறுதியான ஒரு உறுதியாக இருக்குது அப்படிங்கிறதுல நீங்கள் சந்தோஷப்படலாம். அதே மாதிரி வருமானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் அதாவது அஷ்டம சனி இருக்குது, அஷ்டம சனி இருந்ததுனால நமக்கு கஷ்டமாக இருந்தது அப்படிங்கிற கவலை உங்களுக்கு வேண்டாங்க. அஷ்டம சனி கூட கடகராசிக்கு நல்லது அப்படிங்கிற விஷயத்தை நிறைய முறை நான் சொல்லி இருந்துட்டு இருக்கிறேன். எங்கிட்ட வேலை செய்யக்கூடிய அதாவது என்னுடைய ஊட்டி எஸ்டேட்டில் வந்து தொழிலாளியாக இருக்கக்கூடிய அந்த நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி சம்மந்தப்பட்ட அமைப்பு இருந்துட்டு இருந்தது. அவருடைய தம்பிக்கு அதாவது அவருடைய சகோதரருக்கு வந்து அஷ்டம சனி இருந்துட்டு இருந்ததுனால குடியிருக்க வீடு சரியான வீடு கிடைக்கிறதில்ல. அப்படி கிடைச்சாலும் வாடகை சரியாக கொடுக்க முடியாமல் இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு சாதாரண சிறிய வீட்டில் குடியிருந்துக்கிட்டு அந்த குடியிருக்கிற வீட்டுக்கு வந்து வாடகை தர முடியாத பட்சத்தில் வந்து அந்த வீடை வந்து சுத்தப்படுத்தி பெருக்கிறது, அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து கோலம் போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து அந்த சகோதரருடைய மனைவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள ஒரு முறை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாங்க, உங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் சொந்த வீடு கிடைக்கக்கூடிய சொந்த வீடு போகக்கூடிய பாக்கியமெல்லாம் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக கவலைப்பட்டுறாதீங்க, எக்காரணத்தை கொண்டு மனசை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கு அவங்க சொன்னாங்க, எங்கே பார்த்தாலும் எந்த வளையத்தில் பார்த்தாலும் அடுத்து வந்து அஷ்டம சனின்னு வருது கடகராசிக்கு. அப்போ கடகராசிக்கு அஷ்டம சனி வரும் பொழுது இதை விட கஷ்டம் வரும்னு எங்களுக்கு பயமாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால தான் இங்கே வீட்டில் வந்து எவ்வளவு தொந்தரவு இருந்தாலும் நாங்கள் அனுசரித்து போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அழுகாத குறையாக அந்த சகோதரி சொன்னாங்க. இருந்தாலும் என்னுடைய மனசில் அந்த சகோதரருடைய கை ரேகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அவங்க கோலம் போடக்கூடிய அமைப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி கடக ராசியை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள், இந்த விஷயங்களை எல்லாம் கணிச்சு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். 5000 10,000 பணம் கொடுக்கறத விட இந்த ஆறுதல் அப்படிங்கிறது வந்து உலகத்தில் மிகப்பெரிய அம்சம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் அடிபட்ட ஒவ்வொரு மனுஷாளுக்கும் நிச்சயமாக தெரியும், மிதிப்பட்ட ஒவ்வொரு மனுஷாளுக்கும் நிச்சயமாக தெரியும். அந்த வகையில் நான் கடந்த காலங்களில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வந்ததுனால ஆறுதலே இல்லாமல் அனாதையாக இருந்த ஆன்மீகத்தை நம்பி நான் வந்து ஓரளவு உயர்ந்து நிற்கிறதால அந்த சகோதரிக்கு நான் வந்து ஆறுதலான வார்த்தை சொல்லிட்டு வந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி ஆரம்பித்து 8 மாதத்துக்குள்ளே அந்த சகோதரருக்கு அந்த சகோதரருடைய கணவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலை கிடைச்சிருக்குது, சந்தோஷமான விஷயம் ஒன்று. அதே மாதிரி அந்த சகோதரி வந்து சொந்த வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு, அதாவது 23 லட்சத்தில் வந்து சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு கையில் காசு இல்லை, வாடகை கொடுக்க வழி இல்லை, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உதவி கிடைச்சு அதில் வந்து ஓரளவுக்கு இவங்களுக்கு என்னைக்கும் வந்து பூர்வீக சொத்தில் வர வேண்டிய சிறு பங்கில் ஒரு சிறு தொகை கிடைச்சு அந்த தொகையை அட்வான்ஸாக கொடுத்து அந்த அட்வான்ஸ் மூலமாக இன்னைக்கு சொந்தமாக ஒரு வீடு வாங்கியிருக்காங்க. 23 லட்சத்தில் வாடகை கொடுக்க வழி இல்லாமல் இருக்கக்கூடிய அவங்க வந்து 23 லட்சத்தில் வந்து ஒரு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு கொடுக்குது அப்படின்னா அஷ்டம சனி அப்படிங்கிற இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது கஷ்டம்னு நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் இல்லைங்களா? ஆனால் அஷ்டம சனி தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக இருக்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் வந்து நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். குரு பயிற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அஷ்டம சனியை பற்றி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் அதாவது எவ்வளவோ திறமை இருந்து எவ்வளவோ அறிவு இருந்து எவ்வளவோ வல்லமை இருந்து எவ்வளவோ நல்லவராக இருந்து இந்த அஷ்டம சனிங்கிற பேரில் கடகராசியை சேர்ந்த நிறைய பேர் கவலைப்படுறீங்களே, அப்படி கவலைப்பட வேண்டாங்கிறதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன். இதில் இன்னொரு விஷயம், அப்படியே ஒரு கால அஷ்டம சனி வந்து உங்களுக்கு நல்லது நடக்கலை அப்படின்னு கவலை இருந்தது அப்படின்னா
இப்போ குரு பகவான் வந்துட்டாரு. குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்ததுனால மிகப்பெரிய லாபங்களை நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான விதி. எதனால் அடித்து சொல்கிறோம் அப்படின்னா, இந்த குரு பகவான் நல்லவர் அப்படிங்கிறத நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி வல்லவர் அப்படிங்கிற விஷயத்தை நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். சுப கிரகம் அப்படிங்கிறத நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். ஏன் நட்பு பகை அப்படிங்கிற எதிரி கிரகங்களுக்கு கூட ஓரளவு நட்பு ஓரளவு நன்மையை செய்யக்கூடிய ஒரே கிரகம் வந்து குரு பகவான் அப்படிங்கிறத நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த குரு பகவான் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நல்லது செய்யக்கூடிய அமைப்பு குரு பகவானுக்கு உண்டான சிறப்பு. இப்படிப்பட்ட இந்த குரு பகவான் இருக்கிற 12 ராசிகளில் கடக ராசிக்கு வரும்பொழுது மட்டும்தான் அந்த குரு பகவானுக்கே உச்சம் அப்படிங்கிற மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறதுனால உங்களுடைய ராசியில் உச்சம் பெறக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து லாபஸ்தானத்தில் பயிற்சியாக இருக்கிறதுனால மிகப்பெரிய மகிழ்ச்சிகளையும் மிகப்பெரிய வளர்ச்சிகளையும் கொடுப்பாரு. கொடுத்துத்தான் ஆகணுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய உள்ளன்போடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எந்த வகையிலே கலங்கி நிற்க வேண்டாம். கடந்த காலங்களில் கடகராசிக்காரர் கலங்கி நின்னால் கூட உங்களுக்கு நல்லதொரு விளக்கம் கிடைக்கக்கூடிய நல்லதொரு அம்சம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த குரு பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான விதி. ஜென்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறத விட 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு மனுஷாளுக்கு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய இடம். அல்லது தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தான் பின்தங்கி இருந்தாலும் எவ்வளவு அடிமட்டமாக இருந்தாலும் உயர் மட்டத்துக்கு ஒய்யாரமாக பயணம் செல்லக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு 3ஆம் இடத்துக்கு உண்டான சிறப்பு. அந்த வகையில் 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அதாவது குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்திற்கு பலன்களை அதிகமாக கொடுப்பாடு அப்படிங்கிறது சாஸ்திர விதி. அந்த வகையில் இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பான முன்னேற்றங்களை இப்போ எந்த நிலைமையில் இருந்துட்டு இருக்கிறீங்களோ அதை விட அடுத்த நிலைக்கு மேல் நிலைக்கு நீங்கள் செல்லக்கூடிய பாக்கியத்தை அஷ்டம சனியாகவே இருந்தால் கூட கஷ்டமாகவே இருந்தால் கூட இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அதிர்ஷ்டம் என்ற விஷயத்தை தொடக்கூடிய பாக்கியம் கடகராசிக்கு நிச்சயமாக கிடைக்கும். அந்த மாதிரி பாக்கியங்களை நிச்சயமாக கொடுப்பாரு குரு பகவான் அப்படிங்கிறத உறுதியாகவே நம்பலாம். உலகத்தில் எவ்வளவுதான் பாவம் இருந்தாலும் உலகத்தில் எவ்வளவுதான் சோகம் இருந்தாலும் உலகத்தில் எவ்வளவுதான் பாதகம் இருந்தாலும் சாதகமான சூழல்களை மட்டுமே வடிகட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் இருந்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது. வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அடித்தட்டு மக்களாக உள்ளவங்க கூட நல்ல ஒரு படிக்கட்டு கிடைக்கக்கூடிய அடித்தட்டு மக்களாக உள்ளவங்களுக்கு கூட வாழ்க்கையில் உயரக்கூடிய மிகப்பெரிய படிக்கட்டு கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த குரு பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறத உறுதியாகவே நம்பலாம். இதே குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக கடக ராசிக்கு 5ஆம் இடத்தை அதாவது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய பூர்வ புண்ணிய சம்பந்தப்பட்ட விஷயங்களை கண்ணியமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய சில வீடுகளில் சில பிள்ளைகள் வந்து அப்பாவை மதிக்கிறது கிடையாதுங்க, பெற்றவங்களை மதிக்கிறது கிடையாது. பெற்றவங்களை மதிக்காமல் இருக்கிறது தான் ஒரு பெருமை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ஒரு நாகரிகத்தை வந்து அவநாகரிகமாக எடுக்கக்கூடிய சூழலும் வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரியான அவநாகரிகம் எல்லாம் தாராளமாக விலகி நவ நாகரிகத்தோடு நல்லபடியாக அப்பா அம்மாவை மதிக்கக்கூடிய தன்னுடைய அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாரு, தன்னுடைய அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, என்னுடைய பெற்றவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து அதாவது உங்களுடைய புத்தர புத்திரிகள் புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பகவான் நிச்சயமாக கொடுப்பாரு. இதே குரு பகவான் தன்னுடைய 9வது பார்வையாக பாக்கிய பார்வை என்று சொல்லக்கூடிய 9ஆம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலஸ்தரஸ்தானம். அஷ்டம சனியாகவே இருந்தால் கூட கலஸ்தரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால அதாவது மிகப்பெரிய அமைப்பில் பிடிச்சாலும் பிடிச்சாங்க புளியங்கொம்பா பிடிச்சாங்கிற அளவுக்கு கல்யாணம் நடந்தது அப்படிங்கிறத விட அந்த கல்யாணம் கௌரவமாக ஆடம்பரமாக அதி உன்னதமாக சொந்த பந்தங்கள் பார்த்து ஆச்சரியப்படுது அப்படின்னு இல்லை, சொந்த பந்த நட்புகள் பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய போற்றுதலுக்கு உண்டான திருமணம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த அஷ்டம சனி காலத்தில் குரு பகவான் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே நம்பலாம். இதே குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது சப்தமஸ்தானமாக இருக்கிறதுனால சப்தமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த குரு பகவானுக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துட்டு இருக்குது. பொதுவாகவே குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடங்களுக்கு அதிகமான நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கிற உண்மைகளுக்கு மேலாக கடகராசியை பொறுத்தளவுக்கு இருக்கிற இடமும் லாபஸ்தானம் நல்லது, அதே மாதிரி பார்க்குற இடமும் வந்து பார்த்தீங்கன்னா அருமையான இடமா வந்துட்டு இருக்குது. அதனால் அருமையாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, அழகாக வாழ்கிறீங்க, கடன் இல்லாமல் வாழ்கிறீங்க, சந்தோஷமாக வாழ்கிறீங்க, நிம்மதியாக வாழ்கிறீங்க அப்படிங்கிறத விட மிகப்பெரிய அம்சமாக பெருமையாக பிரபல்யமாக வாழக்கூடிய அம்சத்தை இந்த ஒரு வருஷம் குரு பகவான் கொடுத்தாக வேண்டிய சூழல் இருக்கிறதுனால பொதுவாகவே எதிரி கிரகத்துக்கு கூட ஏதாவது ஒரு நன்மையை செய்யக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய ராசி அதிபதி நட்பு கிரகமாக இருக்கிறதுனால உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவானாக இருக்கிறதுனால குரு பகவானும் சந்திர பகவான் இணைஞ்சது அப்படின்னா மிகப்பெரிய குருச்சந்திர யோகம் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக கடக ராசிக்கு கைவிடாமல் கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பில் இந்த கலிகாலத்தில் 2024 மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் பயிற்சியாகிறார் அப்படிங்கிறது குதூகலமான சந்தோஷம்.
நீங்க சொன்ன விஷயங்களை கேட்டு கடகராசிக்காரங்கள் எல்லாம் பயங்கர உற்சாகமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா வந்து அவ்வளோ நன்மைகள் வந்து குரு பகவான் இந்த வருஷம் அவங்களுக்கு தரப்போறாரு அப்படிங்கிறத சொன்னீங்க. அதிர்ஷ்டம் வந்து அவங்க கதவை தானா வந்து தட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா அஷ்டம சனி வந்து அதிர்ஷ்ட சனியா வந்து அவங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு இது வரைக்கும் யார் சொல்லியும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. நீங்க சொல்லிதான் சார் முதல் நான் கேட்கிறேன். இதை கேட்கும் பொழுது நான் கடகராசி இல்லை, ஆனா எனக்கே வந்து ரொம்ப உற்சாகமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பரிகாரம் எதா இருக்குங்களா சார்? எல்லாம் நன்மையா தான் இருக்கு, பட் இருந்தாலும் ஏதாவது பரிகாரம் இருக்கா? இல்லை, கடகராசியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பிடிவாதம் வந்துட்டு இருக்கும், அதிகாரம் வந்துட்டு இருக்கும். அவங்கள பொறுத்தளவுக்கு அடுத்தவங்க கிட்ட வந்து எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் தன்னுடைய குடும்பத்தை விட அடுத்த குடும்பத்திற்கு, அடுத்த நபர்களுக்கு கேட்காமலேயே உதவி செய்யக்கூடிய ஒரு தகுதி கடகராசிக்கு மிகுதியாக இருக்கிறது. அதனால் பரிகாரம் அப்படிங்கிறது அதிகமாக வேண்டியதில்லை. இருந்தாலும் குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வரும்பொழுது, அதாவது கடகராசிக்கு வரும்பொழுது உச்சம் அப்படிங்கிற அமைப்புக்கு இருக்கிறதுனால கடகராசியை சேர்ந்தவங்க பரிகாரம் அப்படிங்கிறது மேலே பொதுவான ஆலய வழிபாடு இருக்கும் இல்லையா, பொதுவான வழிபாடுகளுக்கு மேலே, அதாவது ஆலய வழிபாடு அப்படிங்கிற அம்சத்துக்கு மேலே கோபுர வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் உச்சத்துக்கு போகக்கூடிய, அதாவது அச்சமே இல்லாமல் உச்சத்துக்கு போகக்கூடிய அம்சங்களை கடகராசியை சேர்ந்த அனைவரும் பெற முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு சிறிய பரிகாரம். நீங்க சொல்லும் போது கேட்கறதுக்கே நல்லா இருக்குங்க சார். அச்சமே இல்லாம உச்சத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு மேல வேற என்ன வேணுங்க சார்? ஸோ இன்றைக்கு கடகராசிக்கு வந்து நிறைய சிறப்பான விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா கடக ராசிக்கு இந்த வருஷம் குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நிறைய சிறப்பான விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு இந்த வருஷத்தினுடைய குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே, சிறப்பு குரு பயிற்சி நிகழ்ச்சி மூலமா ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி, அதாவது பேர்லேயே வந்து ஒரு கம்பீரம் இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ சிம்ம ராசிக்கு இந்த வருஷத்தினுடைய குரு பயிற்சி எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இதை பத்தி நமக்கு சொல்றதுக்காக நம்ம நிகழ்ச்சியில இன்றைக்கு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இருக்காங்க. சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்றுடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சிம்ம ராசி, அதை சொல்லும் போதே ஒரு கம்பீரமா இருக்கு இல்லைங்க சார்? ஸோ இந்த ராசிக்கான குரு பயிற்சி இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க சார். அதாவது 5 வயது குழந்தையாக இருந்தால் கூட அந்த குழந்தை வந்து பார்வையில் அதிகாரமான பார்வையை வெளிப்படுத்தக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொல்லலாம். பொதுவான அரசியலாக இருந்தாலும் சரி, அல்லது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, அல்லது திரைத்துறையாக இருந்தாலும் சரி, கலைத்துறையாக இருந்தாலும் சரி, அனைத்து விஷயங்களிலும் ஓரளவு கொடிகட்டி பறக்கக்கூடிய ராசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சிம்ம ராசின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு 2024 குரு பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, உத்தியோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரும் பொழுது பொதுவான ஜாதக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும் என்ற விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் சாஸ்திரம் சொன்ன அந்த விஷயம் உண்மையாக இருந்தால் கூட அந்த உண்மை அப்படிங்கிறத நம்ம நன்மையாக எடுத்துக்கணுங்க. பொதுவாக சாஸ்திர ரீதியாக 10ஆம் இடத்துக்கு குரு வரும் பொழுது பதவி பறிபோகும்னு சொன்னது சாஸ்திர உண்மைதான். ஆனால் எந்த அர்த்தத்தில், எந்த மாதிரியான சூட்சுமத்தில் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுக்குது அப்படின்னா 10ல் குரு வரும் பொழுது யாராக இருந்தாலும் பதவி பறிபோகும். எதனால்? இருக்கிற பதவி எந்த பதவியாக இருந்தாலும் அந்த பதவியை விட அடுத்த நிலைக்கு, மேல் நிலைக்கு உயரக்கூடிய அளவுக்கு இந்த பதவி பறிபோகுங்கிற விஷயத்தை தான் நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்குது. நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம், 10ல் குரு வந்தால் பதவி போகும், பறி போயிடும், வேலை போயிடும் அப்படின்னு தேவையில்லாத பயத்துக்கு வந்துட்டு இருக்கிறோம். 10ல் குரு வரும்பொழுது பதவி போகிறது, வேலை போகிறது எல்லாம் உண்மைதான். ஆனால் எதுக்காக போகுது? இப்போ சாதாரண சம்பளத்தில் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னு வைங்களே, அதற்கடுத்து நல்ல சம்பளத்தில் 2 மடங்கு சம்பளத்தில் உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடியது. நிறைய பேர் வேலைக்கு போகிறோம். எதுக்காக போகிறோம்? வேலைக்கு போக வேண்டிய நிர்பந்தத்துக்காக போயிட்டு இருக்கிறோமே தவிர்த்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது கல்விக்கு தகுந்த உத்தியோகம் கிடைக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை. ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்விக்கு தகுந்த அப்படிங்கிறத விட, தகுதிக்கு தகுந்த அப்படிங்கிறத விட தகுதிக்கு மிகுந்த உத்தியோகம் கிடைச்சிருது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது. உத்தியோகத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், எவ்வளவு தான் உத்தியோகத்தில் வந்து நீங்கள் ஓய்வே இல்லாமல் உழைச்சிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பெயரோ அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பாராட்டுகளோ, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணி உயர்வுகளோ உங்களுக்கு கிடைக்காம மற்றவருக்கு கிடைக்குது அப்படிங்கிறது வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயம் வந்துட்டு இருக்குது. பொறாமப்பட வேண்டியதில்லை. ஒரு அங்கலாப்பு இருக்கும் இல்லையா, அதுவும் தகுதியான நபருக்கு கிடைச்சா பரவாயில்ல, தகுதியே இல்லாத இன்னொருவருக்கு கிடைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து மனசில் வந்து நல்லதுக்கு காலம் இல்லையா அப்படிங்கிற ஒரு புலம்பல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உள்ள உங்களுக்கு இந்த வேலையை விடவும் முடியாமல், தொடரவும் முடியாமல் அல்லல் பட்டு இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வேலையை விட வேண்டிய ஒரு சூழல்,
நீங்கள் வேலையை விடாமல் இருந்தால் கூட நிர்பந்தமாக அந்த வேலையிலிருந்து விலகி அடுத்த 60 நாட்களுக்குள்ள மிகப்பெரிய அம்சமான ஒரு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மையான விதி, உண்மையான அம்சம் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி 10ஆம் இடத்துல குரு வரும் பொழுது பகைவர் யாராக இருந்தாலும் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு, ஒன்று பகைவருக்கு முன்னாடி நீங்கள் உயர்ந்த வாழ்க்கையை வாழ முடியும் ஒன்று, அதே மாதிரி அல்லது பகைவர் நீங்கள் உயர்ந்த வாழ்க்கை வாழ முடியாட்டி கூட பகைவர் உங்களை விட தாழ்ந்த நிலைக்கு, அதாவது கீழே இறங்கி போகக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்கும். அதுவே உங்களுக்கு ஒரு வெற்றி தானே. அந்த மாதிரி வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையுது அப்படிங்கிறத நம்ம திண்ணமாகவே நம்பலாம் ஒன்று. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு, சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தை பார்க்குறாரு. தனஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அப்படிங்கிறத விட தனஸ்தானத்தை தனகாரகன் குரு பகவான் பார்க்கறதுனால பண வருமானங்களுக்கு பஞ்சம் இருக்காது, தன தானியங்களுக்கு பஞ்சம் இருக்காது, குடும்பத்தில் நிலையான சொத்துக்களுக்கு பஞ்சம் இருக்காது. அடுத்து வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய அரசாட்சி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு பஞ்சம் இருக்காது. அதனால் எடுத்ததெல்லாம் தெளிக்கக்கூடிய, எடுத்ததெல்லாம் ஜெயிக்கக்கூடிய மிகப்பெரிய ஏற்றங்களை இந்த குரு பகவான் கொடுப்பார் தன்னுடைய பார்வையால். நான் கடந்த ராசிகளில் சொல்லியிருக்கிறேன், குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு பலன்கள் அதிகமாக கொடுப்பார் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. அந்த வகையில் 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை. கடந்த காலங்கள் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சின்ன சின்ன சண்டைகளுக்கெல்லாம் கணவன் மனைவி பிரிவு ஏற்படக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்கும். நிறைய படிச்சிருப்போம். ஆனால் இந்த வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தில் சாதாரண சின்ன சின்ன விஷயங்களுக்கு விட்டு கொடுத்து போக முடியாமல் தேவையில்லாமல், அதாவது சின்ன பிரச்சனைக்கு கூட அல்லது பிரச்சனையே இல்லாமல் காரண காரியம் இல்லாமல் கணவன் மனைவி பிரியக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்கும். இன்னும் ஒரு சில குடும்பங்களில் கணவன் மனைவி இருவருமே சின்ன பிரச்சனையில் சேர்ந்து போகக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் கூட அடுத்தவங்க தலையிடுவாங்க இல்லையா, நான் நல்லது பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் பக்கத்து வீடு அல்லது அண்ணன் தம்பி அல்லது சொந்த பந்தம் இந்த மாதிரி அமைப்பில் வர்றவங்க தேவையில்லாமல் உங்களை பிரித்து நிரந்தர பிரிவு ஏற்படக்கூடிய சூழலை ஏற்படுத்தியிருப்பாங்க இல்லையா, அந்த பிரிவெல்லாம் விலகி பரிவு என்ற 3 வார்த்தையை சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய உதவியை இந்த குரு பகவான் செய்வார். குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால. அதே மாதிரி வாக்குஸ்தானம், சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய, ஒரு கடனே வாங்குறோம்னு வைங்களே, நான் சரியான தேதிக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் கடன் வாங்குகிறோம். ஆனால் சரியான தேதியில் அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாமல் நம்ம அல்லல் படுறோம், கவலைப்படுறோம், கௌரவம் இழக்கிறோம் அப்படிங்கிறது உண்மை. அந்த மாதிரி அல்லல் படாமல் துள்ளலோடு அந்த கடனை கட்டுவீங்க. அல்லது கடனே இல்லாத, கடன் என்ற சொல்லுக்கு இடமில்லாத ஒரு சூழலை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பார்வை 5ஆம் பார்வை இருந்துட்டு இருக்குது. இதே குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. தன்னுடைய 7ஆம் பார்வையாக சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உடல் ரீதியான வகையில் சுகம் அப்படிங்கிற அதிகமாக வந்துட்டு இருக்கும். பெண்களுக்கு இனம் புரியாத மன மகிழ்ச்சி அதிகமாக வந்துட்டு இருக்கும். புதிய சொத்து அல்லது வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். வாகனம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் யோகமாக கொடுத்துருந்தது. இந்த காலத்தில் வாகனம் அப்படிங்கிறது எல்லா வீட்டுக்கு ஒரு வாகனம் அப்படிங்கிறத விட ஆளுக்கு ஒரு வாகனம் அப்படிங்கிறது அத்தியாவசியமாக வந்துட்டு இருக்குது. அப்படி அந்த வாகன யோகம் அப்படிங்கிறத விட வாங்கக்கூடிய அந்த வாகனம் ஆடம்பர வாகனமாக வாங்கக்கூடிய மிகப்பெரிய அம்சத்தை இந்த குரு பகவான் கொடுப்பார். அல்லது வாகனம் சம்பந்தப்பட்ட கடன் தொல்லையிலிருந்து கௌரவ பாதிப்பு இல்லாமல் காப்பாற்றுவார். இதே குரு பகவான் தன்னுடைய 9வது பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த உறவுகளில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஏதோ மிகப்பெரிய அளவுக்கு வாழ்ந்த மாதிரி நீங்கள் வாழவே முடியாமல் கஷ்டப்படுற மாதிரி உங்களை ஒதுக்கி வைக்கிறது, ஏளனமாக பேசுறது, யதார்த்தம் இல்லாமல் நடந்துக்கிறது அல்லது போட்டி பொறாமையாக பார்க்கறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி அதில் வம்பு பண்ணி பிரச்சனை, அதாவது வம்பு பண்ணி நம்ம சண்டை கட்ட மாட்டாங்க. தன்னுடைய பார்வையில், வெறும் பார்வையிலேயே சத்தம் போட மாட்டாங்க, பேச மாட்டாங்க. சும்மா பார்க்குற பார்வையிலேயே நம்ம உடம்பு அதாவது மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கிற மாதிரி தன்னுடைய மனசை கெடுப்பாங்க. நம்ம திரும்பி கேட்டோம்னு வைங்களே, நான் இப்போ என்ன சொன்னேன், ஒன்றுமே சொல்லலை, பார்த்தது குத்தமானு கேட்பாங்க. அப்படி பார்க்குறவங்களே உங்களை மிகப்பெரிய பணிவோடு பார்க்கக்கூடிய அந்த பார்வை அப்படிங்கிறது, கூர்மை அப்படிங்கிற விஷயத்தை விட உங்களை பார்க்கக்கூடிய அந்த பார்வையை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பணிவோடு பார்க்கக்கூடிய ஒரு சூழலை இந்த குரு பகவான் நிச்சயமாக ஏற்படுத்துவார். உறவாக இருந்தாலும், நட்பாக இருந்தாலும், தாயாக இருந்தாலும், பிள்ளையாக இருந்தாலும் தவறான பார்வையை சுத்தமாக அடுத்தறியக்கூடிய, தவறான பார்வையை தடுத்து நிறுத்தக்கூடிய மிகப்பெரிய தாத்பரியத்தை இந்த குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக கொடுக்கிறாரு. ஆக இந்த குரு பகவான் சிம்ம ராசிக்கு இருக்கிற இடத்துல பதவி பறிபோகக்கூடிய சூழல் இருந்தால் கூட பறிபோகக்கூடிய அந்த பதவிக்கு மேலே மிகப்பெரிய பகட்டான பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுப்பாரு. இன்னும் சில பேருக்கு பதவி போயிருச்சு, உத்தியோகம் போயிருச்சு, போய் 2 மாதம் ஆயிடுச்சு, 3 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் நம்ம அடுத்த வேலை கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டீங்கன்னு வைங்களே, அதற்கும் நீங்கள் பயப்படாதீங்க.
எந்த ஒரு விஷயத்துக்கு அதாவது உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை அன்றாட நிகழ்வுகளுக்கு கவலைப்படலாம், ஆனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட உண்மை. அந்த வகையில் உங்களுக்கு ஏதாவது கவலை இருந்தது அப்படின்னா ஓரளவு ஏற்றுக்கலாம், ஆனால் எந்த வகையிலும் பயப்படாதீங்க. உத்தியோகத்தை இழந்து மாற்று உத்தியோகம் கிடைக்காம இருந்துருவீங்களே, கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக கொடுக்கும். நிர்பந்தமாக வருமானத்துக்கு வழியலின்னு வைங்களே, ஏதாவது ஒரு வகையில் ஒரு சிறிய தொழில் ஆரம்பிப்போம் அல்லது சிறிய வியாபாரம் ஆரம்பிப்போம். அதில் அபரிதமான லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு இந்த குரு பகவான் குதூகலமாக இட்டு செல்வார் அப்படிங்கிறது உண்மையான விதி. ஆக கண்டிப்பாக சிம்மராசியை சேர்ந்தவங்க பதவி பறி போனாலும் பயப்படாமல் இருங்க. அதை விட உயர்ந்த பதவி உயர்ந்த உத்தியோகம் கிடைக்கும். இருக்கிற நிலைமையிலிருந்து ஓரளவு உயர்வான வாழ்க்கை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த குரு பயிற்சி நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ இருக்கிற நிலைமையிலேருந்து கொஞ்சம் உயர்வான ஒரு நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சிம்மராசிக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்ன பரிகாரங்கள் இருக்குங்க சார்? சிம்மராசியை பொறுத்தளவுக்கு கோதுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களை பறவைகளுக்கு கொடுக்கறது, கோதுமை தானம் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை அதிகமாக செய்கிறது நல்லா இருந்துட்டு இருக்கும். பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் சிவன் வழிபாடு வச்சுக்கிறது கூட அதாவது சிம்மராசியை பொறுத்தளவுக்கு ஓரளவு உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கும். உங்களுடைய உள்ளத்துக்கு தைரியம் கொடுக்கறதா அமையும். சிம்ம ராசிக்கு இந்த வருஷத்தினுடைய குரு பயிற்சி எப்படிலாம் இருக்க போது, என்னதான் பதவி போனாலும் அதை விட உயர் பதவி வரும், அதனால மனசு தளராம இருங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். ஸோ இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கன்னி ராசிக்கான இந்த வருஷம் குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே, சிறப்பு குரு பயிற்சி நிகழ்ச்சி மூலமா உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஒவ்வொரு நாளும் நம்மளோட நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா 12 ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கான இந்த வருஷத்தினுடைய குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற நிறைய தகவலை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைய நிகழ்ச்சியில கன்னி ராசிக்கான சிறப்புகள் என்னென்ன இந்த குரு பயிற்சியில இருக்கு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இதை பத்தி நம்ம கிட்ட சொல்றதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நம்ம கூட இருக்காங்க. சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்றுடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கான சிறப்புகளை நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இந்த வருஷத்தினுடைய குரு பயிற்சி கன்னி ராசிக்கு எப்படி இருக்க போகுதுங்க சார்? 2024 குரு பயிற்சி கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சியாகி வர்றாரு. அதாவது 9ஆம் இடம் அப்படிங்கிறது பொதுவாகவே பாக்கிய ஸ்தானமாக, பிதா ஸ்தானமாக சாஸ்திரத்தின் மூலமாக சொல்லப்பட்டிருக்குது. பொதுவாகவே கன்னிராசிக்கு 9ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரும்பொழுது மிகப்பெரிய பாக்கியங்களையும் மிகப்பெரிய சம்பத்துக்களையும் கொடுக்கக்கூடிய வல்லமையோடு தான் குரு பகவான் பயிற்சியாகிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதாவது தாய் தந்தையரை பிரிஞ்சிருக்கிறவங்க ஒன்று சேரக்கூடியது, பெற்றவங்களை பற்றி தவறாக நினைச்சவங்க உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை கொடுக்கறது, இந்த மாதிரியான அமைப்பில் பாக்கிய ஸ்தானத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. பூர்வீக சம்பந்தப்பட்ட வகையில் ஏதாவது வில்லங்கம் வந்தது அப்படின்னாலோ, பிதாவளி உறவுகளில் ஏதாவது சங்கடம் வந்தது அப்படின்னாலோ, அந்த சங்கடங்களை சலசலப்புகளை சஞ்சலங்களை தவிர்த்து மிகப்பெரிய சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய, உலகத்தில் உண்மையான விஷயங்களை நன்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை மென்மையாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. கன்னிராசியை பொறுத்தளவுக்கு எண்ணி பார்க்க முடியாத ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியை வேற பார்க்கிறாரு. அதாவது தன்னுடைய 5வது பார்வையாக கன்னி ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால பொதுவாகவே உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா எதை எடுத்தாலும் மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடியது. இந்த காரியத்தில் இறங்கினா நல்லதா கெட்டதா அப்படின்னு சிந்தித்து செயல்படுறதை விட சிந்திக்காமல் செயல்பட்டால் கூட நன்மைகளை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பகவான் கொடுப்பார். ஏன் இருக்கிற இடம் 9ஆம் இடம், அதுவும் நல்லது. பார்க்குற ராசி அதாவது கன்னி ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற மிகப்பெரிய அமைப்புகளை கொடுப்பாரு. மாணவர்களுக்கு படிப்பின் மீது ஒரு அக்கறை கொடுக்கக்கூடியது. இந்த என்னதான் படிப்பு படித்தால் நமக்கு நல்லது கிடையாது, படிக்காமல் இருந்தால் தான் வாழ்க்கை உயர முடியுங்கிற ஒரு தவறான கணக்கு இருக்கும் இல்லையா சில பேருக்கு. அப்படி இல்லாமல் உண்மையா வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா படிப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துட்டுங்கிற விஷயத்தை பிடிப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை மாணவர்களுக்கு கொடுக்கும். கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய நிலையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக ரொம்ப காலங்களாக கலைத்துறையை எதிர்பார்த்து வீண் பிள்ளை அப்படிங்கிறது, நல்ல பிள்ளையாக இருந்தால் கூட ஆண் பிள்ளை ஜான் பிள்ளை அப்படிங்கிற தத்துவம் இருந்தால் கூட அந்த ஜான் பிள்ளை கூட வீண் பிள்ளையாக தெரியக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்கும். இந்த கலையுலகத்தை நம்பி கலையுலகத்தில் கால் பதிக்க முடியல, கலையுலகத்தில் ஜெயிக்க முடியல, கலையுலகத்தை விடவும் முடியல அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு அந்த கலையுலகத்தில் நல்லதொரு நிலை கிடைக்கக்கூடிய, நல்லதொரு இடம் கிடைக்கக்கூடிய, ஏன் இந்த கன்னி ராசியை உங்களுடைய ஜென்ம ராசியாகிய கன்னி ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களை உலகமே பார்க்குற அளவுக்கு திடீர் பிரபலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் பயிற்சி இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்படிங்கிறத நீங்கள் நம்பலாம். இதே குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. தன்னுடைய 7வது பார்வையாக, தன்னுடைய 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால வாழ்க்கையில் எப்படி இருந்தாலும் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு,
கடந்த காலங்களில் சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஒன்று உறவு வகையில் அல்லது நட்பு வகையில் அல்லது தெரிஞ்சவங்க மத்தியில் யாராவது ஒரு வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை ஒன்றுக்குமே ஆக மாட்டேங்கன்னு ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அந்த ஒன்றுக்குமே ஆகாதவங்கன்னு ஒதுக்கி வச்சவங்க முன்னாடி முன்னுக்கு வந்து காட்டக்கூடிய முன்னேற்றமான காலங்களை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த குரு பகவான் வந்து 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தாலும் முன்னேற்றம். நல்லா எழுதி வச்சுக்கோங்க. கன்னிராசியை பொறுத்தளவுக்கு கடந்த காலங்களில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும்பொழுது எந்த நிலைமையில் இருந்துட்டு இருக்கிறீங்களோ அதை விட அடுத்த வளர்ச்சிக்கு நீங்கள் நிச்சயமாக வர முடியும் அப்படிங்கிறது சாஸ்திர உண்மை மட்டுமில்லை, குரு பயிற்சியுடைய குதூகலமான நன்மை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இதே குரு பகவான் நல்லவராக இருக்கக்கூடிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய சுபகிரகமாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் வந்து தன்னுடைய 9வது பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானத்தை பார்க்கறதுனால திருமணமாகி புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கொடுக்கறது, சில பேருக்கு புத்திர பாக்கியம் கிடைச்ச கூட அதில் நிம்மதி இல்லாமல் இருக்கும் இல்லையா. அதாவது ஒரு சில குடும்பங்களில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வைங்களே, அந்த குழந்தை பிறந்தது வந்து நல்லதுன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு, அந்த குழந்தையுடைய அன்பு பாசத்தை நினைச்சு நம்ம சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நன்மைகள் இருந்துட்டு இருக்கும். ஒரு சில குடும்பங்களில் இந்த குழந்தையெல்லாம் ஏன் தான் பிறந்ததோ நினைக்கிற அளவுக்கு வருத்தம் இருக்கும். அந்த வருத்தங்கள் விலகக்கூடிய மிகப்பெரிய அம்சங்களை பொருத்தமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து இந்த குரு பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறது நீங்கள் உறுதியாகவே நம்பலாம். தன்னுடைய பார்க்குற பார்வைக்கு பலன் அதிகம் அப்படிங்கிற சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்டு மிகப்பெரிய நன்மைகளை, மிகப்பெரிய பண தன செல்வங்களை கொடுக்கக்கூடிய, ஏன் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எவ்வளவுதான் தடை இருந்தால் கூட அந்த தடைகளை எல்லாம் நீக்கி மிகப்பெரிய அளவுக்கு வெளிநாட்டு பயணம் செல்லக்கூடிய, வாழ்க்கையில் எவ்வளவுதான் அவமானம் இருந்தால் கூட அந்த அவமானங்களை எல்லாம் துடைத்தெறிந்து விமான பயணம் செல்லக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்புகளை, அதுவும் அடிக்கடி பறந்து செல்லக்கூடிய ஒரு சிறந்த வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து இந்த குரு பயிற்சி அமையுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது. என்ன கடந்த காலங்களில் வந்து சனி பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால, தற்சமயம் குரு பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு சேராமல் தனித்து நின்று செயல்படக்கூடிய, எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் தனித்து நின்று செயல்படுத்தினீங்க அப்படின்னா அதில் வந்து ஜெயிச்சு காட்டக்கூடிய பக்குவத்தை இந்த குரு பகவான் பயிற்சியும் இந்த குரு பார்வையும் நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. கன்னி ராசிக்கு இந்த வருஷத்தினுடைய குரு பயிற்சி வந்து கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். மனப்பக்குவத்தை நல்லபடியாக உண்டாக்கி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருக்கீங்க. பரிகாரம் ஏதாவது இருக்குங்களா சார்? கன்னிராசியை பொறுத்தளவுக்கு இந்த பள்ளி குழந்தைகளுக்கு ஏதாவது சீருடை சம்மந்தப்பட்டது, புத்தக சம்மந்தப்பட்டது, எழுதுகோள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து அதாவது தானமாக பண்ணுறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். இது வந்து குரு பயிற்சிக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத விட இது செஞ்சால் இது நல்லது அப்படின்னு எதிர்பார்க்காம, எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் உதவி செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தினீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சியில் கன்னிராசிக்காரர்கள் ஓரளவு உயரத்தை அல்லது சிகரத்தை தொட முடியும். ஸோ கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்தினுடைய குரு பயிற்சி எப்படி எப்படி இருக்க போகுதுன்னு ஒவ்வொரு டீட்டெயிலும் எங்களுக்கு வந்து சிறப்பாக சொல்லிட்டீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கான குரு பயிற்சி இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில் துலாம் ராசிக்கான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, சிறப்பு குரு பயிற்சி நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கான குரு பயிற்சி இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருப்பீங்க. இதை பத்தி நமக்காக சொல்றதுக்காக நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இருக்காங்க. சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்றிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைக்கு தினம் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் குரு பயிற்சி அவங்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்க சார்? பொதுவாகவே 2024 குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது துலா ராசியை பொறுத்தளவுக்கு நேர்மையான எண்ணங்கள், நேர்மையான சிந்தனைகள், இந்த உலகத்தில் நல்லவராக இருக்க தெரிஞ்ச உங்களுக்கு, வல்லவராக இருக்க தெரியாமல் ஒரு யதார்த்தமான வெகுளியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு, துலா ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. உங்களுடைய ராசி அதிபதியும் சுக்கிர பகவான் தான். அதே மாதிரி 8ஆம் இடத்து அதிபதியும் சுக்கிர பகவானாக வந்துட்டு இருக்கிறாரு. அந்த வகையில் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய இந்த குரு பகவான் துலா ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புதையல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அவமானம் வெகுமானம் என்ற ஸ்தானங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த 8ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால பொதுவாகவே ஒரு சில விஷயங்களில் வந்து மிக மிக கவனமாக நடந்து கொள்ளக்கூடிய காலங்களாக தான் இருந்துகிட்டு இருக்குது. குரு பகவான் முழுமையான சுப கிரகமாக இருக்கிறதுனால, சுப கிரகமாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 8ஆம் இடம் அப்படிங்கிற மறைவு ஸ்தானத்துக்கு போகிறதுனால, சுப கிரகம் மறைவு வரும் பொழுது எந்த ஒரு விஷயத்திலும் நிறைவு அப்படிங்கிறது உடனே கிடைக்காம தடங்கள் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அம்சம் இருக்கிறதுனால எல்லா விஷயங்களிலும் வந்து மிக மிக கவனமாக இருக்கிறது நல்லது. எதுவாக இருந்தாலும் பொதுவாக இருந்தாலும் மெதுவாக பேசுவதை வழக்கமாக வச்சுக்கிறது இந்த வருடம் முழுவதும் நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா தொழில் ரீதியான வகையில் நட்டம் அப்படிங்கிறது அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும்.
குரு பகவான் தனகாரகராக இருக்கிறதுனால கண்டிப்பாக தன பன செல்வங்களை லாபங்களை கொடுப்பாரு, கொடுத்து தான் ஆகணும். ஆனால் லாபங்களை கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நஷ்டம் சம்மந்தப்பட்ட நட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால அந்த நட்டத்தை தாங்கக்கூடிய சக்தி, அதை தாங்கக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இருந்துகிட்டு இருக்கணும். நட்டமே இல்லாத நன்மைகளை கொடுக்க மாட்டார். ஆனால் நட்டத்தை கொடுத்ததுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய நன்மைகளை உண்மையாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த தனகாரகன் குரு பகவான் இருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாகவே நம்பலாம். 8ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து முதல்ல ஆரம்பத்தில் நட்டத்தை கொடுத்து அதற்கப்புறம் நல்ல திட்டங்களை தீட்டி அதன் மூலமாக உங்களுக்கு பதவி பட்டங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை குரு பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதை விட உண்மை குரு பகவான் தான் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு மிகப்பெரிய அம்சங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது. குரு பகவான் தன்னுடைய 5வது பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால பொதுவாகவே விரயம் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து விலகி நிற்கக்கூடிய தேவையில்லாத விரயம், தேவையில்லாத நஷ்டம், தேவையில்லாத தொந்தரவு, தேவையில்லாத வம்பு, இந்த மாதிரி விஷயங்களில் விலகி நிற்கக்கூடிய ஒரு சூழல்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு. வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து நம்ம தூர விலகி நிற்கக்கூடிய பாக்கியங்களையும் இந்த குரு பகவான் கொடுப்பாரு. நீதிமன்ற வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகக்கூடிய சந்தோஷமான சூழலையும் இந்த குரு பார்வை நிச்சயமாக கொடுக்கும். இதே குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக தனஸ்தானத்தை பார்க்குறாரு. அதாவது துலா ராசிக்கு 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக தன குடும்ப வாக்குஸ்தானம் வலிமை பெறக்கூடிய புதிய பொலிவு பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். கடனே வாங்காமல் இருக்கிறது கௌரவம். ஆனால் அந்த கடனை வாங்கி சரியான தேதியில் செலுத்த முடியாமல் இருந்தால் கௌரவ பாதிப்பு ஏற்படும் இல்லையா? அந்த மாதிரி கௌரவ பாதிப்பு ஏற்படாமல் கடனை வாங்க வச்சு அந்த கடனை சரியான தேதியில் அதை திருப்பி செலுத்தக்கூடிய பாக்கியத்துக்கு உண்டான தன வரவுகளை இந்த குரு பகவான் கொடுப்பார். குடும்பத்தை பொறுத்தளவுக்கு ஒற்றுமை, காசு இருந்தாலும் இல்லாவிட்டாலும். காசு இருந்துன்னு வைங்களே, குடும்பத்தில் எந்த ஒரு சண்டையும் இருக்காது, சச்சரவு இருக்காது, சந்தோஷம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் காசுள்ள நிறைய குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா வெறுமனே சண்டை மட்டும் இல்லை, தேவையில்லாமல் குடும்ப பிரிவே ஏற்படுது, நிரந்தரமான ஒரு பிரிவு ஏற்படுதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி காசு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கணவன் மனைவி அன்புக்கு குறைவில்லாத ஒரு சூழலை இந்த குரு பார்வை நிச்சயமாக கொடுக்கும், குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால. அதே மாதிரி தன்னுடைய வாக்கு எந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத வாக்கு கொடுக்காம தேவையான நேரத்தில் தேவையான விஷயங்களை தேவையான அளவு பேசக்கூடிய பக்குவத்தை இந்த குரு பயிற்சி இந்த குரு பார்வையில் கொடுப்பார். இதே குரு பகவான் தன்னுடைய 9வது பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட வகையில் எல்லோருமே நல்ல வாகனம் வச்சுருக்காங்க, நமக்கு மட்டும் நல்ல வாகனம் அமையலை அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு நல்ல வாகனமாக ஆடம்பர வாகனம், அத்தியாவசியத்துக்கு வாகனம் அப்படிங்கிறத விட ஆடம்பரமான வாகனம் அமையக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பார்வை நிச்சயமாக கொடுக்கும். அதே மாதிரி சொந்த வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு, வாடகை வீட்டில் குடியிருந்துட்டு இருக்கிறோம், சரியான தேதியில் வாடகை கொடுக்க முடியல அப்படின்னு வழக்கமான வாழ்க்கையில் குழப்பமாக இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக திடீர்னு சொந்த வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு உதவி கிடைக்கிறது அல்லது திடீர் உபரி வருமானம் கிடைக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடந்தேறக்கூடிய பாக்கியங்களை இந்த குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக கொடுப்பார் அப்படிங்கிறத உறுதியாகவே நம்பலாம். என்னைக்கோ வாங்கி போட்ட பூர்வீக சொத்துல, என்னைக்குமே முடிவாகாத பூர்வீக சொத்துல, எல்லா நாளுமே சங்கடம் சச்சரவு சண்டை இருக்கக்கூடிய அந்த பூர்வீக சொத்துல ஒரு சமாதானம் வரக்கூடிய சூழலை ஏற்படுத்தி அதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய சன்மானம் கிடைக்கக்கூடிய அந்த சன்மானம் போன்ற தொகையை சந்தோஷமான வகையில் நேர்மையான வகையில் செலவு பண்ணக்கூடிய நல்ல நல்ல மார்க்கங்களை இந்த குரு பார்வை கொடுக்கும். பொதுவாகவே துலா ராசியை சேர்ந்தவங்களுக்கு குரு பயிற்சி ஓரளவு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டிய அமைப்பில் தான் இருந்துட்டு இருக்கிறாரு. என்னதான் 8ஆம் இடத்துல இருந்துட்டு இருந்தால் கூட 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் எதிர்பார்த்த விஷயத்தில் நட்டத்தை கொடுப்பாரு. எதிர்பார்த்த விஷயத்தில் நட்டத்தை கொடுத்தால் கூட எதிர்பாராத விஷயங்களில் பட்டத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. ஆக எதிர்பார்த்த விஷயங்களில் ஏமாற்றத்தை கொடுப்பாரு, எதிர்பாராத விஷயங்களில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமைகிறதுனால எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. யாரையுமே எடுத்த உடனே நம்பாமல், அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நம்ம பார்க்கலாம், ஆனால் யாரையுமே நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு உள்ள சூட்சுமத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவமாக துலா ராசிக்கு இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறது உண்மை. ஸோ இந்த வருஷம் குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு கொஞ்சம் நஷ்டத்தை கொடுக்கும், இருந்தாலும் அதுக்கப்புறமா நல்ல ஒரு லாபத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக யாரையும் கொஞ்சம் நம்பிடக்கூடாது ஈஸியாக அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பரிகாரம் ஏதாவது இருக்குங்களா சார்? இல்லை, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தலைவலி வயிற்று வலி தனக்கு வந்தால் தான் தெரியும். இந்த உலகத்தில் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு அடுத்தவங்க உதவி பண்ண முடியும். உங்களுக்கு உடனடியான ஒரு கஷ்டம் வைங்களே, அந்த தலைவலி வயிற்று வலி தாயும் வாங்க முடியாது, தகப்பனார் வாங்க முடியாது, நட்பும் வாங்க முடியாது, சொந்தமும் வாங்க முடியாது. ஆக உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் நீங்கள் தான் முன்னுக்கு வர முடியும், நீங்கள் தான் அந்த கஷ்டத்தை வெல்ல முடியுங்கிற ஒரு உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு தான் இந்த துளாராசிக்கு பரிகாரம் வந்துட்டு இருக்குது. அதனால் எதுவாக இருந்தாலும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக நம்பாமல் ஆனால் நம்புற மாதிரி நடித்து நீங்கள் திட்டம்
திட்டங்கள். எவ்வளவு நட்டங்கள் வந்தாலும் அந்த நட்டங்களுக்கு உண்டான திட்டங்கள் உங்களுடைய மனசில் வந்து உள்ளத்தில் உதயமாகும். அந்த திட்டங்களை சரியான வகையில் செயல்படுத்தி மிகப்பெரிய பட்டம், பதவி அல்லது மிகப்பெரிய நன்மைகளை சந்திக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மையான விதி. அது என்னமோ உண்மைதான் சார். வாழ்க்கையில் எது வேணாலும் பகிர்ந்துக்கலாம். ஆனால் ஒருத்தருடைய கஷ்டத்தை வந்து என்ன பண்ணாலும் அது ஈடுனே கிடையாது. அவங்க தான் அனுபவிச்சு ஆகணும். ஸோ அதுக்கான மன தைரியத்தை வந்து ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறத துலாம் ராசிக்காக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. நன்றி. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கான குரு பயிற்சி எப்படி எப்படிலாம் இருக்கும், என்னென்ன பலன்களை தரும், என்னென்ன விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் நாளை நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, சிறப்பு குரு பயிற்சி நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்றைய தினம் எந்த ராசிக்கான பலனை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கான இந்த வருஷம் குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இதை பத்தி சொல்றதுக்காக நம்ம கூட ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இருக்காங்க. சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்றுலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். விருச்சிக ராசி அப்படின்னாலே வந்து பயங்கர ஒரு ஷார்ப்பாக இருப்பாங்க, தேல் கொட்டுற மாதிரி சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம், ஸ்கார்பியன் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய வெடுக்கு வெடுக்குன்னு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இந்த குரு பயிற்சி இந்த வருஷம் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்க சார்? அதாவது கால புருஷ தத்துவப்படி 8வது ராசியாக விளங்கக்கூடிய இந்த விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. குரு பகவான் வந்து விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு தனகாரகராக இருந்துட்டு இருக்கிறாரு, பஞ்சமாதிபதியாக இருக்கார். விருச்சிக ராசிக்கு தனகாரகராக இருக்கக்கூடிய பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சப்தமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளையும், சத்தமில்லாத மகிழ்ச்சிகளையும், சத்தமில்லாத ஆர்ப்பாட்டம் இல்லாத மிகப்பெரிய வளர்ச்சிகளையும் நித்தம் கொடுப்பார் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய விதியாக இருந்துட்டு இருக்குது. கடந்த காலங்களில் குரு பகவான் விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்ததுனால, மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருந்ததுனால எந்த காரியம் எடுத்தாலும் தடை ஏற்படுறது, தடங்கள் ஏற்படுறது, எங்கே பார்த்தாலும் விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட அந்த நல்லது நடக்காமல் தடை ஏற்படக்கூடிய சூழல் கடந்த காலங்கள் இருந்துகிட்டு இருந்தது. அந்த மாதிரியான ஒரு தடை தாமத சம்பந்தப்பட்ட சூழல்கள் விலகி சந்தோஷமான தடை இல்லாத தனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தினம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறாரு 7ஆம் இடத்துக்கு. பொதுவாகவே 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலஸ்தர ஸ்தானம் சொல்லிக்கிறது. சாஸ்திர ரீதியாக கலஸ்தர ஸ்தானத்துக்கு குரு பகவான் வரும்பொழுது திருமண வயசில் உள்ளவங்களுக்கு திருமணம் வந்து உறுதியாகும். அதாவது 7ஆம் இடத்துல குரு பகவான் வந்ததுனால திருமணம் இல்லாதவங்களுக்கு திருமணம் உறுதியாகுது அப்படிங்கிறத விட அந்த 7ஆம் இடமே வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானுடைய வீடாக இருக்கிறதுனால, அந்த சுக்கிர பகவான் கலஸ்தர காரகராக இருக்கிறதுனால கண்டிப்பாக மறுமணத்தை எதிர்நோக்கியுள்ள ஒரு சில பாக்கியவர்களுக்கு கூட நல்ல திருமணம் உறுதியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வந்துட்டு இருக்கும். கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை வந்து சந்திக்கும். கணவன் மனைவிக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா அன்பு, பாசம், அரவணைப்பு இதுவெல்லாம் அப்பாற்பட்டு வசியம் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு தேவை. வசியம்தான். காசு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வசியம் அப்படிங்கிறது மிகப்பெரிய உசிதமாக இருந்துட்டு இருக்கும். அந்த வசியத்தை வருடம் முழுவதும் கொடுக்கக்கூடிய அமைப்பில், உசிதமான அமைப்பில் இந்த குரு பகவான் பயிற்சியாகிறாரு. 7ஆம் இடத்துல குரு இருந்தால் எடுத்ததெல்லாம் வெற்றி, எதை நினைச்சாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. அதனால் உங்களுடைய மனசில் நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய கடந்த 7-8 வருஷங்களாக விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு ஒரு நல்லது சொல்ல முடியாத ஒரு தடை இருந்துட்டு இருந்தது. இந்த குரு பயிற்சி வந்து கண்டிப்பாக நல்லது சொல்லக்கூடிய, மகிழ்ச்சிகளை தரக்கூடிய, வளர்ச்சிகளை தரக்கூடிய, சந்தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உங்களுக்கு தினம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் நிச்சயம் வந்துட்டு இருக்குது. உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. பணம் அப்படிங்கிறது தினம் வரக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பகவான் நிச்சயமாக கொடுப்பாரு. பொதுவாகவே குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறத விட தான் இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடங்களுக்கு பலன் அதிகமாக கொடுப்பார் அப்படிங்கிற சாஸ்திர விதிகளுக்கு ஏற்ப 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது 11ஆம் இடம் அப்படிங்கிறது உபஜய லாபஸ்தானமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய லாபங்களை கொடுப்பார். கடந்த காலங்களில் நிறைய தோல்வி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? எவ்வளவு தோல்வி கிடைச்சதோ, எவ்வளவு அனுபவம் கிடைச்சதோ அந்த தோல்விகளை, அனுபவங்களை எல்லாம் வித்தையாக கற்றுக்கிட்டு அந்த வித்தைகளை சரியான வகையில் பயன்படுத்தி, முறையான வகையில் பயன்படுத்தி கத்தையாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவானுடைய பெயர்ச்சியும் குரு பகவானுடைய பார்வையும் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. கன்னி ராசியை குரு பார்க்கறதுனால எண்ணி பார்க்க முடியாத ஏற்றங்களை கொடுப்பாரு. கடல் கடந்த பயணங்களை கொடுப்பாரு. கடல் கடந்து உத்தியோகம் கொடுத்துட்ருப்பாரு. வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெகுமதியை கொடுப்பாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ஜென்ம ராசியையும் குரு பகவான் பார்க்குறாரு. தன்னுடைய 7ஆம் பார்வையாக ஜென்ம ராசியை குரு பகவான் பார்க்கறது மிக அற்புதம். பொதுவாக பார்வை அப்படிங்கிறது வந்து சைடு பார்வை, இந்த இடது பக்க பார்வை, வலது பார்வை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் நேர்கொண்ட பார்வை அப்படிங்கிறத சப்தம பார்வை. நேருக்கு நேராக சரி சப்தம
பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசி விருச்சிக ராசியை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால மிகப்பெரிய அமைப்பு. அதாவது வியாழ நோக்கம் குரு பலம் சொல்கிறோம் இல்லையா, குரு பலத்தோடு இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய ராசியில் அதாவது எதை எடுத்தாலும் மிகப்பெரிய நன்மைகளை கொடுத்துக்கிட்டு இருப்பார். இதே நன்மை கடந்த வருஷம் வந்துட்டு இருக்கும். எப்படி இருக்கும்? உங்களுடைய நன்மை உங்களுடைய ஆலோசனை வந்து அடுத்தவங்களுக்கு போய்கிட்டு இருந்தது. ஆனால் உங்களுடைய யோகம் உங்களுக்கு பலிதமாகக்கூடிய கடந்த காலங்களில் தியாகமான வாழ்க்கையை வாழ்ந்த உங்களுக்கு யோகமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறாரு. அதே மாதிரி ஜென்ம ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற அந்த வாசகம் உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகக்கூடிய மிகப்பெரிய அமைப்பை இந்த வருடம் முழுவதுமே நீங்கள் சந்திக்க முடியும். இதே குரு பகவான் தன்னுடைய சொந்த பார்வையாக 9வது பார்வையாக 3ஆம் இடத்தை வேற பார்க்குறாரு. அந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது எந்த ஒரு மனுஷாளுக்கும் முன்னேற்றம் தரக்கூடிய இடமா இருக்கிறதுனால முன்னேற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால எந்த இடமாக இருந்தால் கூட அந்த இடத்துல நீங்கள் முதன்மையாக தெரியக்கூடிய முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட உங்களுக்குன்னு ஒரு முகவரி கிடைக்கக்கூடிய அந்த முகவரியை சரியாக பயன்படுத்தி நீங்கள் மிகப்பெரிய ஒரு மேன்மையை அடையக்கூடிய தகுதிக்கு மிகுந்த நட்புகள் கிடைக்கக்கூடிய பெரிய பெரிய மனுஷாளுடைய தொடர்புகள் கிடைக்கக்கூடிய நினைச்சு பார்க்க முடியாத முன்னேற்றங்களை அடையக்கூடிய கடந்த காலங்களில் முக்கி முயற்சி பண்ணி கூட ஒரு சிறு முன்னேற்றம் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு நீங்கள் கடந்த காலங்களில் செய்த முயற்சிக்கு உண்டான மிகப்பெரிய வளர்ச்சிகளை அதாவது அசால்ட்டாக உட்காந்துக்கிட்டு மிகப்பெரிய அனுமானங்களை மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது உண்மையான விதியாக இருந்துட்டு இருக்குது. பொதுவாகவே குரு பகவான் இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு நல்லதுன்னு முன்னாடி சொன்னோம் இல்லையா. ஆனால் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு குரு பகவான் இருக்கிற இடமும் நல்ல இடம், 7ஆம் இடம். அதே மாதிரி பார்க்குற இடம் 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, அதுவும் நல்லது. அதே மாதிரி ஜென்ம ராசியை பார்க்குறாரு, அது அதை விட நல்லது. அதே மாதிரி 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, முன்னேற்றத்துக்கு நல்லது. ஆக குரு பகவான் வந்து இருக்கிற இடமும் நல்லதாக இருந்து பார்க்குற பார்வையும் நன்மையாக இருக்கிறதுனால உண்மையான நன்மைகளை மென்மையாக சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த வருடம் முழுவதும் வந்துட்டு இருக்கோம். குரு பகவானை பொறுத்தளவுக்கு அதாவது உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் குரு பகவானுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறதுனால குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்தது அப்படின்னா குருமங்கள யோகம் அப்படிங்கிற சிறப்பான யோகம் இருக்கிறதுனால சுபகாரியங்களை இது நாள் வரைக்கும் அடுத்த குடும்பத்துக்கு நடத்தி வச்ச உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அரும்பெரும் பாக்கியங்களை அன்றாடமும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. விருச்சிக ராசிக்கு இந்த வருஷம் குரு பயிற்சி வந்து நல்ல யோகமானதாவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். ஏதாவது பரிகாரம் தேவையா? பரிகாரம் இருக்குங்களா? விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு செவ்வாய்க்கிழமை நாட்களில் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு, பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கலாங்கிற சாஸ்திர விதி இருந்துகிட்டு இருந்தால் கூட அதே செவ்வாய்க்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. என்ன விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க செவ்வாய்க்கிழமை நாள் காலை நேரத்தில் அர்ச்சனை பண்ணுறது நல்லது. நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எந்த கோயிலுக்கு போனாலும் நமக்கு நேரம் இருக்கும்போது கோயிலுக்கு போயிட்டு மாலை நேரத்தில் மதியத்துக்கு மேலே அர்ச்சனை பண்ணக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். உச்சி பொழுதுக்கு மேலே அர்ச்சனை பண்ணக்கூடிய அம்சத்துக்கு மேலே காலை நேரத்தில் உச்சி பொழுதுக்கு முன்னாடி ஏறு பொழுது என்று சொல்லக்கூடிய மதியம் 12 மணிக்குள்ளே எந்த கோயிலாக இருந்தாலும் அர்ச்சனை பண்ணீங்க அப்படின்னா, அதுவும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் அர்ச்சனை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஓய்ந்து மிகப்பெரிய கர்ஜனையான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது உண்மை. இந்த குரு பயிற்சியில பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு நல்ல ஒரு உயர்வு இருக்கும். பரிகாரமும் பாத்தீங்கன்னா பரிகாரம் பண்ணதுக்கு அப்புறமா கர்ஜனையான ஒரு வாழ்க்கையா இருக்கும் அப்படிங்கறதும் நிறையவே சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு இந்த வருஷத்துக்கான குரு பயிற்சி எவ்வளோ நன்மையாக இருக்க போகுது அப்படிங்கிறத சார் சொல்லி நம்ம கேட்டோங்க. மீண்டும் நாளை பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, சிறப்பு குரு பயிற்சி நிகழ்ச்சி மூலமாக உங்களை தினந்தோறும் சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சிங்க. அந்த வகையில் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எந்த ராசிக்கான பலனை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கான சிறப்பு இந்த குரு பயிற்சியில் என்னென்ன இருக்க போகுது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இதை பற்றி சொல்றதுக்காக நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இருக்காங்க. சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்றுடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தினுடைய குரு பயிற்சி எவ்வளோ சிறப்பாக ஒவ்வொரு ராசிக்கும் அமைய போகுது அப்படிங்கிறத பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொல்கிற ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? அதாவது காலபுருஷ தத்துவப்படி பாக்கிய ராசியாக சொல்லப்படுகிற 9வது ராசியாக சொல்லப்படுகிற தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு 2024 குரு பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு.
பொதுவாகவே மற்ற ராசிகளுக்கு குரு பகவான் குரு பயிற்சி அப்படிங்கிற அம்சத்துக்கு மேலே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதிபதியே குரு பகவானாக இருக்கிறதுனால, அந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல வந்து பயிற்சி ஆகிறதுனால, 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரும் பொழுது தேவையில்லாத தடை தாமதங்கள் அல்லது எதிர்பாராத ஏமாற்றங்கள் கிடைக்கும், ஏமாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விதி இருக்கிறதுனால கொஞ்சம் சுமாரான பலன்கள் தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களை ஆறுதல் படுத்துறதுக்காகவோ திருப்திப்படுத்துறதுக்காகவோ பொய்யான ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது. மெய்யான விஷயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் சுப கிரகமாக இருக்கிறதுனால, அந்த சுப கிரகம் வந்து மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல மறைகிறதுனால பொதுவாகவே நீங்கள் நினைச்ச காரியத்தை சாதிக்க முடியாத அல்லது சாதிக்க முடியாத காரியத்தை நினைக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி அதில் மிகப்பெரிய சோதிப்பு அப்படிங்கிற சோதனையை கொடுத்துக்கிட்டு இருப்பார் அப்படிங்கிறது தான் வேதனையான விஷயமா வந்துட்டு இருக்குது. பொதுவாகவே சுப கிரகம் 6ல் மறையுது அப்படிங்கிறத விட உங்களுடைய ராசி அதிபதியே 6ஆம் இடத்துல மறைகிறதுனால கண்டிப்பாக, அதாவது எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய செல்வாக்கு, கிடைக்க வேண்டிய மதிப்பு, கிடைக்க வேண்டிய மரியாதையில் ஏதாவது பங்கம் ஏற்படும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது. நம்ம வந்து கலராக ட்ரெஸ் பண்ணி நம்ம கௌரவமாக போனால் கூட காக்கா எச்சம் போட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த குரு பயிற்சி இருக்குங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடத்துல மறையும் பொழுது கண்டிப்பாக தேவையில்லாத அவதிகள், உதவி செய்ய போய் தேவையில்லாத உபத்திரவம் வரக்கூடியது, நல்லது சொன்னால் கூட கெட்டதாக பரிணமிக்கக்கூடியது. ஒருவருக்கு நல்லது சொன்னோம்னு வைங்களே, அதை நல்லதாக எடுத்துக்க மாட்டாங்க. சாதாரணமாக ஒருவர் வந்து பார்த்தோம்னு வைங்களே, அது சொந்தமாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், பழகின நபராக இருக்கட்டும், அவங்கள பார்த்தா என்ன பண்ணமோ நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம் இல்லையா? நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறது வந்து நடைமுறை உண்மை. அப்படி நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும் பொழுது அவங்க நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுவும் நடைமுறை உண்மை. ஆனால் இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால, ராசிநாதன் வந்து 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால யாரையாவது பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னு வைங்களே, நல்லா இருக்குங்க எடுத்தேன்னா உன்னை பார்க்குறேன் அப்படிம்பாங்க. இது வந்து எகத்தாரமான வாழ்க்கையாக ஏறுக்குமாறான ஒரு வார்த்தையாக இருந்துட்டு இருந்தால் கூட இந்த மாதிரி எதிர்மறையான ஒரு சூழல்கள் அவ்வப்பொழுது இருக்கும் அப்படிங்கிறத உண்மை. எந்த இடத்துல அன்பு அப்படிங்கிற விஷயத்தை எதிர்பார்க்குறீங்களோ அந்த அன்பு எதிர்பார்க்கக்கூடிய அந்த இடத்துல தான் வம்பு அப்படிங்கிறது முளைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து புரிய வைக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் வந்து நிதானமாக செயல்படக்கூடிய அம்சங்கள் இருந்துகிட்டு இருக்கணும். பயணம் அப்படிங்கன்னா வேகத்தை குறைக்கணும், உணவு அப்படின்னா காரத்தை குறைக்கணும், குடும்பம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பாசத்தை அளவோடு தான் வெளிப்படுத்தணுங்கிற ஒரு சில விஷயங்களை, இந்த வரலாறு புவியியல் கற்றுக் கொடுக்காத மிகப்பெரிய ஒரு அம்சங்களை, வாழ்க்கை சம்மந்தப்பட்ட குறிப்புகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ராசிநாதன் இருக்கார் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். என்ன ராசிநாதன் குரு பகவான் சுப கிரகமாக இருக்கிறதுனால நட்பு கிரகம் மட்டுமல்ல, அதாவது பகை கிரகத்துக்கு கூட நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால இவ்வளவு கெட்டது, இவ்வளவு ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் கூட அதில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு பாடத்தை, உலக அனுபவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் 6ஆம் இடத்துக்கு இந்த குரு பகவான் பயிற்சியாக இருக்கார் அப்படிங்கிறத நம்ம அடிப்படையாக ஏற்றுக்கணும். ஒன்று, அதே மாதிரி குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடங்களுக்கு பலன் அதிகமாக கொடுப்பார் அப்படிங்கிற விதி இருக்கிறதுனால அந்த விதிக்கு உட்பட்டு 10ஆம் இடத்தை, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. 5வது பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால 10ஆம் இடம் ஜீவனஸ்தானமாக இருக்கிறதுனால இந்த உத்தியோகமே இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகம் கிடைக்கும். அல்லது ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்ந்த உத்தியோகம் அல்லது சிறந்த பொறுப்பு பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு அம்சங்களை இந்த குரு பகவான் கொடுப்பார். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிப்பு, நல்ல படிப்பு இருந்தால் நல்ல உத்தியோகம் போகலான்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் நல்ல படிப்பு இருந்து நல்ல வாழ்க்கை வாழ முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறதும் உண்மைதான். படிப்பே இல்லாமல் அவங்க வந்து இந்த உலகத்தில் வந்து மிகப்பெரிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அம்சங்களும் இந்த உலகத்தில் உண்மைதான். அதாவது எவ்வளவோ டிகிரி படித்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கல்வியும் கற்றுக்காத மனுஷால் வந்து எவ்வளவோ டிகிரி படித்தவங்களை வந்து வேலைக்கு வைக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த உலகத்தில் இருக்குது அப்படிங்கிற விஷயம் உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. ஏன் பிறந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்கேஜி கூட போகாத குழந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கல்வியும் கற்றுக்காம செல்ஃபோனில் வந்து வலைதளத்தில் வந்து பொம்மை படம் பார்க்கக்கூடிய, அது பொம்மை விளையாட்டு விளையக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இல்லையா, யாருமே கற்றுத்தராமல் கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து மதிக்கக்கூடிய கற்றுக்கக்கூடிய சூழல் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி உலகத்தில் வந்து உத்தியோகம் ஒன்று கிடைக்கும். அல்லது உத்தியோகம் கிடைக்காம இருந்தால் கூட உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கக்கூடிய நேர்மையான விஷயங்களை நிதர்சனமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் இருக்கிறாரு. உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறதுனால, அதுவும் 10ஆம் இடத்த ஜீவனஸ்தானத்தை பார்க்கறதுனால ஆண்களுக்கு அழகு
உத்தியோகம், புரஸ்த லட்சணம் உத்தியோகம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆண்களுக்கு உண்டான உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் உத்தியோகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால இது வறுமை என்று சொல்ல முடியாது, பெருமை என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் நிர்பந்தமாக சூழலை ஒரு வேலைக்கு செல்லக்கூடிய உத்தியோகத்துக்கு செல்கிற பெண்களுக்கு உயர்வுகள் கிடைக்கக்கூடிய, பெண்களுடைய ஆசைகள் நியாயமான தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய, ஏன் உத்தியோகஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்க்குறாரு அப்படிங்கிறத விட அந்த உத்தியோகஸ்தானத்தில் வந்து ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால இந்த உத்தியோகத்துக்கு செல்லுகிற பெண்களுக்கு உங்களுடைய உத்தியோகத்தில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் விலகக்கூடிய மிகப்பெரிய மேன்மைகளை நன்மையாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் இருப்பார் அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை. அதே மாதிரி இதே குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய சரி சப்தம பார்வையாக அயன ஜயன போக விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால நிம்மதியான ஓய்வுகள் கிடைக்கக்கூடியது, நிம்மதியான வருமானங்கள் கிடைக்கக்கூடியது, நினைச்ச நேரத்தில் பணம், அதாவது எந்த நேரத்தில் பணம் தேவையோ அந்த நேரத்தில் திடீர்னு பணம் கிடைக்கக்கூடியது. நாளைக்கு பணம் வேணும் அப்படின்னா இன்னைக்கே இருந்துன்னு வைங்களே, அடுத்த மாதம் பணம் வேணும் அப்படின்னா இந்த மாதம் பணம் இருந்ததுன்னா சந்தோஷம். ஆனால் அடுத்த மாதம் நாளைக்கு பணம் வேணும்னா கூட அந்த 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 தேதி அந்த நிமிஷம் வர வரைக்கும் பணம் கிடைக்காம திடீர்னு அந்த தேவைக்கு பணம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் தனகாரகன் குரு பகவான் இருக்கார் அப்படிங்கிறத மறந்துட முடியாது. இப்படிப்பட்ட சிறப்புகள் வாய்ந்த இந்த குரு பகவான் 12ஆம் இடத்தை, அதாவது அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால விற்க வேண்டிய சொத்துக்களை கூட தக்க வைக்கக்கூடிய, இவ்வளவு சோதனை, இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு தடையெல்லாம் இருந்துட்டு இருக்குது, இவ்வளவு பிரச்சனைகளுக்கு வந்து இருக்கிற சொத்தை வித்தாவது நம்ம நிம்மதியாக இருக்கலாம்னு நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற சொத்தை விற்கலான்னு போனால் கூட விற்க வேண்டிய சொத்துக்களை தக்க வைக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. எப்போ ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு காலத்தில் வந்து ஒரு சிறிய பூமி வாங்கி போட்டிருப்போம், எங்கேயோ கிராமத்தில் எங்கேயோ ஒரு ஓரத்தில் வந்து நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன பூமி வாங்கி போட்டிருப்போம். அந்த சின்ன பூமி பெரிய விலைக்கு, சிறிய விலைக்கு வாங்கக்கூடிய அந்த சிறிய பூமி பெரிய விலைக்கு விற்கக்கூடிய மிகப்பெரிய அம்சத்தை கொண்டு கொடுக்கக்கூடிய அமைப்பில், அதாவது பூமி வாங்கி போட்டு நீங்கள் எதுவுமே செய்யல, போர்வெல் போடல, கட்டடம் கட்டல, வாங்கி போட்டது அப்படியே இருந்துட்டு இருக்குது. ஆனால் அந்த பூமி ஏன் பெரிய விலைக்கு விற்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனகாரகன் குரு பகவான் அயன ஜயன போக பாக்கி விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்கள் வாங்கி போட்ட பூமிக்கு நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருந்தால் கூட அந்த பூமிக்கு பக்கத்தில், அந்த பூமிக்கு எதிரில் வந்து மிகப்பெரிய வணிக வளாகம் அல்லது தியேட்டர் சம்மந்தப்பட்டது அல்லது பெரிய பெரிய கட்டிடம் சம்மந்தப்பட்டது அல்லது கல்வி சம்மந்தப்பட்ட அமைப்பில் வந்து ஏதாவது ஒரு அலுவலகம் வருவது, இந்த மாதிரி அமைப்பில் வந்து ஒரு கல்லூரி அமைச்சதுன்னு வைங்களே, அந்த இடம், அந்த கல்லூரியுடைய தயவால் உங்கள் இடம் வந்து பல கோடிக்கு, அதாவது லட்சக்கணக்கில் வாங்கினது அல்லது ஆயிரக்கணக்கில் வாங்கினது, லட்சம் அல்லது கோடிக்கணக்கில் போகக்கூடிய விலை மதிப்புக்கு உட்படக்கூடிய மிகப்பெரிய ஆச்சரியமான அம்சங்களை உங்களுடைய வம்சத்துக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய தனகாரகன் என்று சொல்லக்கூடிய, ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய, மன்னவன் என்று சொல்லக்கூடிய, பொன்னமன் என்று சொல்லக்கூடிய, தங்கத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை வந்து பார்க்குறாரு. தன குடும்ப வாக்குஸ்தானத்தை ராசி அதிபதி குரு பகவான் பார்க்கறதுனால தன சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மன வேதனை இல்லாமல் தனம் வரும். அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தினம் தினம் பணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுத்துக்கிட்டு இருப்பார். குடும்பத்தில் வந்து பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல மனம் இருக்கக்கூடிய, அதாவது நல்ல அன்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பார். அதே மாதிரி குடும்பத்தில் வந்து ஒற்றுமை இருக்கக்கூடிய சூழலை வந்து அதிகமாக ஏற்படுத்துவார். உங்களுக்கு நீங்களே கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு முன்னாடி மட்டுமில்லை, பெற்றவங்களுக்கு முன்னாடி மற்றவங்களுக்கு முன்னாடி மரியாதையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானமாக இருக்கிறதுனால, அந்த தனத்துக்கு அதிபதியாக தனகாரகன் குரு பகவான் இருக்கிறதுனால, அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியாக இருக்கிறதுனால இவ்வளவு சோதனைகளுக்கு மத்தியில், இவ்வளவு வேதனைகளுக்கு மத்தியில் எங்காவது ஒரு சாதனை பண்ணக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இந்த குரு பகவான், அதாவது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ரிஷப ராசிக்கு பயிற்சியாகிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசிக்கு சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தாலும் பெரிய பெரிய அதிர்ஷ்டங்கள் வரும். எப்பயோ வாங்கி போட்ட ஒரு சின்ன நிலத்தினால பெரிய பெரிய லாபம்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நன்மைகள்லாம் குரு பகவான் இந்த வருஷம் கொடுக்க போறாருன்னு சொல்லியிருக்கீங்க சார். ஏதாவது பரிகாரம் இருக்குங்களா சார்? இல்லை, பரிகாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது பொறாமை இருந்துகிட்டு இருக்கும். அந்த பொறாமை அப்படிங்கிற 3 எழுத்துக்கு வந்து பொறுமை அப்படிங்கிற 3 எழுத்தை கடைப்பிடிக்கக்கூடிய அம்சம் இருந்தால் போதும். வாழ்க்கையில் பொறுமை அப்படின்னு இருந்தது அப்படின்னா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்தந்த நேரத்துக்கு பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய காலங்கள் பெருமையாக இருக்குங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அம்சம்தான் பரிகாரம். அது என்னமோ உண்மைதாங்க சார். பொறுமையாக இருந்தால் பெருமையாக இருக்கும், பெருமை வரும் அப்படின்னு சொல்லி ரைமிங்காக சொல்லியிருக்கீங்க. அந்த பொறுமை தான் நிறைய பேருக்கு இப்போ இருக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். அதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு இந்த வருஷத்தினுடைய குரு பயிற்சி எவ்வளவு நன்மையா இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா மகர ராசிக்கான சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, சிறப்பு குரு பயிற்சி நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்றைய தினம் எந்த ராசிக்கான பலன்களை தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகர ராசிக்கான இந்த வருஷத்தினுடைய குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத தாங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இதை பத்தி சொல்றதுக்காக நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இருக்காங்க. சார், நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்கும்? எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கும், சொல்லுங்க சார். அதாவது காலபுருஷ தத்துவப்படி ராசிகளிலேயே 10வது ராசியாக, உத்தியோக ராசியாக, தொழில் ராசியாக விளங்கக்கூடியது மகர ராசி. பழக்கப்படி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மகரத்திற்கு நிகரமில்லை அப்படிங்கிற பழமொழியும் சாஸ்திர ரீதியாக இருந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட மகர ராசிக்கு 2024 குரு பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிறது 5ஆம் இடம். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால அந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமாக இருக்கிறதுனால பூர்வீக சம்பந்தப்பட்ட வகையில் எவ்வளவு வில்லங்கம் இருந்தாலும் அந்த வில்லங்கங்கள் அடியோடு விலகும். எவ்வளவு வினைகள் இருந்தால் கூட அந்த வினைகள் விலகி உங்களுடைய மனசில் சந்தோஷமான ஒரு சூழல்கள் அதிகரிக்கும். உறவு வகையில் மரபை மீறி மரியாதை இல்லாமல் பேசினவங்க மறுபடியும் மரியாதையோடு பேசக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். அதே மாதிரி பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால அது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமாக இருக்கிறதுனால புத்தர பேர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், புத்தர காரகன் குரு பகவான் புத்தர ஸ்தானத்திலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக எவ்வளவோ வைத்தியம் பார்த்து எவ்வளவோ மருத்துவம் பார்த்து என்ன மருத்துவம் பார்த்து நமக்கு கிடைக்காத புத்தர பாக்கியம் இந்த வருஷத்தில் நிச்சயமாகவே கிடைக்கும். அதாவது விஞ்ஞான ரீதியாக எவ்வளவோ மருத்துவம் பார்த்தால் கூட மெஞ்ஞான ரீதியாக மிகப்பெரிய அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 5ஆம் இடம் அப்படிங்கிறது புத்தர ஸ்தானமாக இருக்கிறதுனால அந்த குரு பகவான் புத்தர காரகன் அப்படிங்கிற ஆதிபத்தியம் பெற்றுக்கிறதுனால கண்டிப்பாக எதிர்பார்க்காத இவ்வளவு மருந்து சாப்பிட்டோம், இத்தனை வைத்தியம் பார்த்துட்டோம், இத்தனை வருஷமாக பொறுமையாக பார்த்துட்டோம், இவ்வளவு கோயில் போனோம், இவ்வளவு விரதம் இருந்தோம், இவ்வளவு தான தர்மம் பண்ணணும், எந்த நல்லதுமே நடக்கலை அப்படின்னு விரக்தியாக இருப்பீங்க இல்லையா? அப்படி விரக்தியானவங்களுக்கு நீங்களே ஆச்சரியப்படும்படி அளவுக்கு நல்ல குழந்தை பிறக்கக்கூடிய, அதுவும் யோகமான குழந்தை பிறக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை 5ஆம் இடத்து குரு பகவான் நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான விதி. பொதுவாகவே குரு பகவான் மகர ராசியில் தான் நீச்சமாகிறாரு. இருந்தாலும் நீச்சமாகக்கூடிய உங்கள் ராசியில் கூட பார்த்தீங்கன்னா நீச்சபங்க ராஜயோகம் அப்படிங்கிற மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் 5ஆம் இடத்துல குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறது மிக மிக அற்புதம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடங்களுக்கு பலன் அப்படிங்கிற விஷயத்தை அதிகமாக கொடுப்பார் அப்படிங்கிற சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்டு குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய 5வது பார்வையாக 9ஆம் இடத்தை பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால தாயார் வழி தகப்பனார் வழி உறவுகள் மூலமாக மிகப்பெரிய மரியாதை கிடைக்கக்கூடிய, தகப்பனார் வழி உறவுகள் இருக்கக்கூடிய பிணக்குகள் விலகக்கூடிய, இந்த பங்காளின்னு சொல்லுவாங்க இல்லையா? நிறைய குடும்பங்களில் பங்காளி இருக்கும், ஆனால் அவங்க தான் முதல் எதிரியாக இருந்துட்டு இருப்பாங்க. அந்த பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகை என்ற சினம் கோபம் விலகி தொகைகள் லாபம் கிடைக்கக்கூடிய ஆறுதலான சூழல்களை அரங்கேற்றக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவானுடைய பார்வை 9ஆம் இடத்துல இருந்துட்டு இருக்குது. பிதாவளி சொத்துக்கள் மூலமாக பெருமைகள் கிடைக்கக்கூடியது, பிதாவளி சொத்துக்கள் தகுந்த நேரத்தில் உகந்த நேரத்தில் உங்களுக்கு உதவியாக கிடைக்கக்கூடியது. அதே மாதிரி பிதாவளி உறவுகள் மூலமாக உங்களுக்கான பெருமைகள் மிகுதியாகிறது, தாயார் வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கான தகுதிகள் அதிகமாகிறது. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வருடம் முழுவதும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் அதாவது 5வது பார்வையாக பாக்கிய ஸ்தானத்தை பார்க்குறாரு. பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய வாகனமாக இருந்தாலும் சொத்தாக இருந்தாலும் அல்லது வேறு வகையான செல்வமாக இருந்தாலும் அதை நிம்மதியாக அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் வேணும் இல்லையா? அந்த பாக்கிய சம்பந்தப்பட்ட பாக்கிய ஸ்தானத்தை தான் இந்த குரு பகவான் பார்க்குறாரு. அது மிக மிக அற்புதம். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு. தன்னுடைய 7ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால எடுத்ததெல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய, எதிர்பாராத தன லாபம் கிடைக்கக்கூடிய, இந்த தொழிலில் இந்த வியாபாரத்தில் இத்தனை ஆயிரம் இன்னைக்கு சம்பாதிக்கலாம் நினச்சின்னு வைங்களேன், ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய அந்த தொழிலில் வருமானம் அப்படிங்கிறது லட்சக்கணக்காக மாறும். லட்சக்கணக்காக கூடிய அந்த தொழில் வருமானத்தில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்காக மாறும். அபரிதமான செல்வங்களை ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு, அளந்து கொடுக்க வேண்டிய செல்வத்தை அளக்காமல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு, அல்ல குறையாத மிகப்பெரிய லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே மாதிரி 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இதே குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியும் பார்க்கறதுனாரு. ஜென்ம ராசியை குருபவன் பார்த்தார்னு வைங்களே, அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய யோகங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் சிந்தாமல் சிதறாமல் உங்களுக்கே கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. அந்த வகையில் ஜென்ம ராசியை, உங்களுடைய ஜென்ம ராசியை 5ஆம் இடத்து குரு
9வது பார்வையாக பார்க்கறதுனால மிகப்பெரிய அம்சங்களை கொடுக்கக்கூடிய, மிகப்பெரிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய, அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய, எதிர்பாராத மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய, தொழிலே இல்லாதவர்களுக்கு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருந்தால் கூட, அதாவது முதலீடு போடாமல் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் வந்து ஈடுபடுத்தி, அதாவது முதலீடே இல்லாமல் முதலாளி என்ற அந்தஸ்தோடு வளம் வரக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை இந்த குரு பகவான் நிச்சயமாகவே கொடுப்பாரு. கடந்த காலங்களில் 7.5 சனி இருந்தது. இப்போ அந்த 7.5 சனியில் வந்து பாத சனி அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால, பாத சனியாக இருக்கும் பொழுதே ஓரளவு பண வரவை கொடுக்கணும் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு உண்டான விதி. ஆனால் அதற்கு மேலே அந்த பண வரவுகளை தின வரவுகளாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் பயிற்சியாகிறாரு. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடியது. குறிப்பாக அதாவது ஜென்ம ராசி வந்து மகர ராசியாக இருக்கிறதுனால, மகர ராசியில் வந்து சந்திர பகவானும் இருக்கிறதுனால, அந்த மகர ராசியை குரு பகவான் வந்து கூர்மையாக உற்று பார்க்கறதுனால மிகப்பெரிய பணபலம் கிடைக்கக்கூடிய, சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய மிகப்பெரிய தகுதிகளை மிகுதியாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பார்வை இருந்துட்டு இருக்குது. ஆக இந்த குரு பயிற்சியாகக்கூடிய 5ஆம் இடமும் நல்ல இடமா இருக்குது, சுபஸ்தானம். அதே மாதிரி 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம். அதே மாதிரி 1ஆம் இடம் அப்படிங்கிறது ஜென்ம ராசி. நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஒரு ஜாதகத்தில் சாதாரண ஜாதகமாக இருந்தாலும் 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானங்கள் ஒன்று நல்லா இருந்தால் போதுங்க. அதில் மிகப்பெரிய ஒரு மேன்மையை, மிகப்பெரிய வெற்றியை தன்னுடைய வாழ்நாளில் மறுக்க முடியாத செல்வங்களை சந்திக்க முடியும். ஆனால் உங்களுக்கு 3 ஸ்தானங்களுமே 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானங்களை வந்து இந்த குரு பகவான் பார்க்கறதுனால, இந்த 3 ஸ்தானங்களையும் குரு பகவான் ஆக்கிரமிக்கிறதுனால மிகப்பெரிய ஆச்சரியப்படக்கூடிய அளப்பரிய நன்மைகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி மகிழ்ச்சியாக வளர்ச்சியாக அமையும். இந்த குரு பயிற்சியில பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு கௌரவம் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. லாபம் நிறைஞ்ச ஒரு வருடமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். பரிகாரங்கள் எதா இருக்கா? பரிகாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உணவு தானம், அன்னதானம் அப்படிங்கிற தானத்தை வந்து அடிக்கடி பண்ணுறது நல்லது. கோயிலுக்கு போனாலும் மட்டும்தான் தானம் பண்ணணும், கோயிலுக்கு போயிட்டு வரும்பொழுது தானம் பண்ணணும், அமாவாசை அன்னைக்கு தானம் பண்ணணும், பௌர்ணமி அன்னைக்கு தானம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரமுறை இல்லாமல், உண்மையாலுமே கஷ்டப்படுகிற, உண்மையாலுமே பசியோடு உள்ள ஒருவருக்கு உங்களால் முடிஞ்ச நன்மையை, அதாவது தானமாக உண்மையாக செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த வருடம் முழுவதும் இருக்கும் குரு பயிற்சி. ஸோ மகர ராசிக்கான பரிகாரமே பார்த்தீங்கன்னா தானம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தானம் பண்ணுறது தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணதுக்காக. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் இந்த வருடம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவான விளக்கத்தை சார் நமக்காக கொடுத்துருந்தாங்க. மீண்டும் நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா கும்ப ராசிக்கான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, சிறப்பு குரு பயிற்சி நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. இன்றைய தினம் கும்ப ராசிக்கான குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதை பத்தி சொல்றதுக்காக நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இருக்காங்க. சார், நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்றிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். கும்ப ராசிக்கு இந்த வருடத்தினுடைய குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்க சார்? அதாவது கால புருஷ தத்துவப்படி ராசிகளிலேயே லாப ராசியாக விளங்கக்கூடிய ஒரே ராசி கும்பராசி தான். அப்படிப்பட்ட கும்பராசிக்கு வந்து குரு பகவான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதாவது லாபஸ்தானாதிபதியாகவும் தனஸ்தானாதிபதியாகவும் குரு பகவான் ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறாரு, அதாவது சாஸ்திர ரீதியாக. அந்த வகையில் இந்த குரு பகவான் 2024 குரு பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. கடந்த காலங்களில் 3ஆம் இடத்துல இருந்து தேவையில்லாத முட்டுக்கட்டை, தேவையில்லாத தடைகளை கொடுத்துட்டு இருந்தார். இப்போ 4ஆம் இடத்துக்கு வரும்பொழுது நல்லது நடக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானமாக, மாதுர்ஸ்தானமாக, வண்டி வாகன ஸ்தானமாக சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருந்தாலும், அந்த 4ஆம் இடத்துல வந்து சுப கிரகமாகிய குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால, பொதுவாகவே 4ஆம் இடம் அப்படிங்கிறது கேந்திர ஸ்தானமாக இருக்கிறதுனால, அதாவது 1, 4, 7, 10 இந்த ஸ்தானங்கள் கேந்திர ஸ்தானமாக இருக்கிறதுனால, கேந்திர ஸ்தானங்களில் சுப கிரகம் குரு பகவான் வரும்பொழுது கேந்திராதிபதி தோஷம் இருக்கிறதாக, அதாவது கேந்திராதிபத்திய தோஷம் இருக்கிறதாக சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த கேந்திராதிபத்திய தோஷத்தோடு 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் ஏதாவது ஒரு வகையில் தடைகளை கொடுத்துட்டு இருக்கிறது. உங்களுக்கு எவ்வளவுதான் நல்லது நடந்தால் கூட நல்லது நடக்காமல் இருக்கிற மாதிரியான மன பிரமைகளை கொடுக்கறது, இருக்கிறத வச்சு சந்தோஷப்படாமல் இல்லாத நினச்சி ஏக்கப்படக்கூடியது, எல்லாவற்றுக்கும் மேலாக எதிர்காலத்தை நினச்சி வந்து தேவையில்லாமல் பயப்படுறது, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாருங்க கேந்திராதிபத்திய தோஷத்தோடு இருக்கக்கூடிய இந்த குரு பகவான். நாம் கம்முனே இருந்தால் கூட ஜம்முன்னு இருக்க விடாமல் எதிர்த்த வீட்டில் ஒரு பைக் வாங்குறது, அவங்க வாகனம் வாங்குறது, எதிர்த்த வீட்டில் உள்ளவங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சொந்த வீடு வாங்குறது,
இதை பார்த்து நம்ம வந்து ஓரளவு அங்கலாப்படக்கூடியது. பொறாமப்படாமல் இருந்தால் கூட ஒரு அங்கலாப்பு இருக்கும் இல்லையா? நமக்கு பின்னாடி வாடகைக்கு வந்தாங்க, வாடகை கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டாங்க, இன்றைக்கி அவங்க சொந்த வீடு வாங்கிட்டாங்க. நம்ம சரியான வகையில் வாடகை கொடுத்துட்டு இருக்கிறோம், கௌரவம் வந்துட்டு இருக்கிறோம், நமக்கு ஒரு சொந்த வீடு வாங்க முடியல. அதே மாதிரி நம்ம வந்து 2 சக்கர வாகனம் வச்சிருக்கிறோம், நல்ல முறையில் இருக்கிறோம், கௌரவம் வந்துட்டு இருக்கிறோம். எழுத்து வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டத்தோடு வந்துட்டு இருந்தாங்க, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2 சக்கர வாகனம் வாங்கிட்டாங்க, அதுக்கப்புறம் 4 சக்கர வாகனம் வாங்குறாங்களே அப்படின்னு வந்து ஒரு ஆதங்கப்படக்கூடியது. தான் வாழ்க்கையில் முன்னேறமோ இல்லையோ, தகுதியே இல்லாத நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் முன்னேற வச்சு அதன் மூலமாக நமக்கு வந்து ஓரளவு வந்து ஒரு மனசில் வந்து ஒரு தேவையில்லாத சஞ்சலங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் கேந்திர ஸ்தானத்தில் பயிற்சியாக இருக்கார் அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. இதுக்கெல்லாம் என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா, பொதுவாகவே மனோ தைரியம் அப்படிங்கிறது உலகத்தில் யார் எப்படி இருந்தாலும் நமக்கு நாம தான் அப்படிங்கிற அமைப்பில் வந்து நீங்கள் மனசை வந்து பக்குவமாக வளர்த்துக்கணும். எவ்வளவு தான் நீங்கள் உயரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, எவ்வளவு தான் நீங்கள் கீழே வாழ்க்கையில் வந்து அடித்தட்டில் இருந்தால் கூட அடித்தட்டுக்கு கீழே நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நினைச்சு உங்களுக்கு நீங்களே ஆறுதல் பண்ணக்கூடிய ஒரு சூழலை அறிமுகப்படுத்தக்கூடிய வருஷமாகத்தான் இந்த வருஷம் வந்துட்டு இருக்கோம். கேந்திராதிபத்திய ஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறதுனால. ஆனால் குரு பகவான் இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி பலன்களை கொடுக்குறாரு அப்படிங்கிறத விட, இருக்கிற இடத்துல இருக்கிற பலன்களை விட பார்க்கிற பார்வைக்கு பலன் அதிகம் அப்படிங்கிற மேலே இருக்கிறதுனால இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் தன்னுடைய 5வது பார்வையாக உங்கள் ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடத்தை குரு பார்த்தா அப்படின்னு வைங்களே, எந்த நட்டமும் உங்களை கட்டுப்படுத்தாது. திட்டமே இல்லாமல் செயல்பட்டால் கூட நட்டமே இல்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை அழகாக கொடுப்பார். உங்களுடைய வம்சம் விருத்தியாகக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அம்சங்களை அதிக நாள் வந்து அரங்கேற்றக்கூடிய அமைப்பு வந்து குரு பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. 8ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாரு அப்படிங்கிறத விட அந்த 8ஆம் இடம் கன்னி ராசியாக இருக்கிறதுனால கடல் கடந்த பயணங்களை கொடுப்பாரு. கடல் கடந்த பயணங்கள் இருக்கக்கூடிய தடை தாமங்களை வந்து நிவர்த்தி பண்ணுவார். அந்த 8ஆம் இடத்துல வந்து ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால குரு பகவான் கேது பகவானை பார்த்தார் அப்படின்னா மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் சாதாரண நிலைமையில் இருந்தால் கூட அசாதாரணமான நிலைக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய நிறைய பேர் அசாதாரணமான முன்னேற்றங்களை சந்திக்க முடியும், அல்லது அந்த முன்னேற்றமான காலங்களுக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை இந்த குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக கொடுப்பார். இதே குரு பகவான் தன்னுடைய சரி சப்தம பார்வையாக ஜீவனஸ்தானத்தை பார்க்கறதுனால உத்தியோகத்தில் நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய, உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்குது அப்படிங்கிறத விட உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்கு ஒரு நல்ல மதிப்பு வேணும் இல்லையா, பெருமை வேணும் இல்லையா? வெறும் காசுக்காகவே ஊதியத்துக்காக உத்தியோகம் பார்க்குறது அப்படிங்கிறத விட அந்த காசுக்கு மேலே உத்தியோகத்துக்கு மேலே கௌரவம் வேணும் இல்லையா? அந்த கௌரவம் இது நாள் வரையில் கிடைக்காத அந்த கௌரவம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கும். உங்களுடைய திறமைகள் வந்து மற்றவங்களுக்கு தெரியாமல் இருந்துன்னு அந்த திறமைகள், உங்களுடைய திறமைகள் கடந்த காலங்களில் எவ்வளவுதான் மறைக்கப்பட்டிருந்தாலும், உங்களுடைய திறமைகள் எவ்வளவுதான் புதைக்கப்பட்டிருந்தாலும், உங்களுடைய திறமைகள் அனைத்துமே நிர்வாகத்துக்கு வந்து பெருமையாக பேசப்படக்கூடிய, பெருமையாக தெரியக்கூடிய அருமையான சூழல்களை அரங்கேற்றக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் பயிற்சியாக இருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துட வேண்டாம். அதன் காரணமாக உங்களுக்கு சிறப்பு பதவிகள் கிடைக்கக்கூடியது, பொறுப்பு பதவிகள் கிடைக்கக்கூடியது, உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடியது. சுருக்கமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, கடந்த காலங்களில் யாரையெல்லாம் பார்த்து நீங்கள் வணக்கம் வச்சீங்களோ அவங்க உங்களை பார்த்து வணக்கம் வைக்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த பார்வை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இதே குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால, அதுவும் மகர ராசியை பார்க்கறதுனால வீண் விரயங்கள் குறையக்கூடிய ஒரு சூழல். இப்போ செலவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாவசிய செலவு அல்லது ஆடம்பர செலவு அல்லது நிர்பந்தமான செலவு இருந்துகிட்டு இருக்கும். அந்த நிர்பந்தமான செலவுகள் அனைத்தும் வந்து விலகக்கூடிய, செலவே இல்லாத வரவுகள் வரக்கூடியது. ஒரு கால் உங்களுடைய அடிப்படை ஜாதகப்படி உங்களுக்கு செலவு இருக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த செலவுக்கு மேலே வருமானம் வரக்கூடிய, அதாவது ஒரு கோடு வந்து பெரிய கோடை போட்டோம்னு வைங்களே, அது பெரிய கோடுன்னு சொல்லுவோம். அந்த கோட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு பெரிய கோடு போட்டோம் அப்படின்னா அதுதான் பெரிய கோடாக இருக்கும், இது சின்ன கோடாக இருக்கும். அதே மாதிரி எவ்வளவு தான் செலவு வந்துட்டு இருந்தால் கூட செலவுன்னு நீங்கள் வந்து தேவையில்லாமல் கவலைப்படுறதை விட அந்த செலவுக்கு மேலே வரவு என்ற கோட்டை உயர்த்தி காட்டக்கூடிய அம்சத்தில் இந்த குரு பகவான் இருக்கார் அப்படிங்கிற மறந்துட வேண்டாம். ஆக எப்படி பார்த்தாலும் இருக்கிற இடம் சரியில்லாமல் இருந்தால் கூட பார்க்கிற பார்வை உங்களுக்கு வந்து சரியான வகையில் அமைறதுனால எப்படி இருந்தாலும் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு புது பொலிவு கிடைக்கக்கூடியது. நமக்கும் நல்ல காலம் உண்டு, நல்லதுக்கும் காலம் உண்டுங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த குரு பயிற்சி மகிழ்ச்சியாக அமையும். குடும்பத்தை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே நெகிழ்ச்சியாக அமையும்.
ஸோ இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமான ஒரு குரு பயிற்சியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சார் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் லாபம் இருக்கோ இல்லையோ நஷ்டம் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு கவலையாக இருக்கும். அந்த வகையில் இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு வந்து நஷ்டம் இருக்கவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ பரிகாரம் ஏதாவது இருக்குங்களா சார்? இல்லை, கும்பராசியை பொறுத்தளவுக்கு அதாவது ஒரு கும்பத்தில் நிறைகுடம் தண்ணீர் வச்சு அந்த தண்ணீரை பார்த்து குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிட்டாலே போதும். உங்களுடைய குடும்பத்தில் நிறைகுடம் அப்படிங்கிறது குடம் இருந்தால் வச்சுக்கலாம், அல்லது ஒரு சொம்பில் நிற சொம்பு தண்ணி வச்சு அந்த தண்ணீருக்கு மேலே ஒரு தேங்காயை வச்சு அந்த தேங்காய்க்கு மஞ்சள் குங்குமம் விபூதி வச்சு அந்த தேங்காய்க்கு வந்து கற்பூர ஆரத்தி காட்டி கற்பூர ஆரத்தி காட்டும் பொழுது குலதெய்வத்தை நினச்சி ஒரு நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பமே மேன்மை அடையக்கூடிய, அதாவது கும்பராசி அப்படிங்கிறது நீங்கள் மட்டும் இருந்தால் கூட மொத்த குடும்பத்துக்கே நன்மை கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை உண்மையாக சந்திக்க முடியும். ஸோ கும்பராசிக்கு என்னென்ன சிறப்புகள் அப்படிங்கிறதும் சொல்லிட்டீங்க, எளிமையான பரிகாரமும் சொல்லிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தினுடைய குரு பயிற்சி கும்பராசி ஆண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் நாளைக்கு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கான சிறப்புகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே, சிறப்பு குரு பயிற்சி நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஸோ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கடைசி ராசியான மீன ராசிக்கு இந்த வருஷத்தினுடைய குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, என்ன சிறப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இதை பத்தி நமக்கு சொல்றதுக்காக நம்ம நிகழ்ச்சியில இன்றைக்கு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இருக்காங்க. சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்றிடலாம். வணக்கம் சார். சார், ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா 12 ராசிக்கான தனித்தனி ராசிக்கும் வந்து என்னென்ன சிறப்புகள் அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டீங்க. ஸோ கடைசி ராசியான மீன ராசிக்கு இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ மீன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்க சார்? கால புருஷ தத்துவப்படி கடைசி ராசியாகவும் அதே சமயத்தில் 12வது ராசியாக திகழக்கூடிய மீன ராசியை பொறுத்தளவுக்கு 2024 குரு பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு குரு பகவான். பொதுவாகவே குரு பகவான் வந்து சுப கிரகமாக இருக்கிறதுனால உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறதுனால சுப கிரகமாகிய குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு வந்தார் அப்படின்னா மறைவு ஸ்தானமாக இருக்கிறதுனால நிறைவான பலன்களுக்கு வந்து கொஞ்சம் குறைவு அப்படிங்கிறது உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி யதார்த்தமான விஷயங்களில் பதார்த்தமான விஷயங்களில் பக்குவமான விஷயங்களில் திக்கி தடுமாறக்கூடிய சூழல்களை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் குரு பகவான் பயிற்சியாகிறார் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. பொதுவாகவே குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது இந்த மாதிரியான தடங்கள் அல்லது தாமதம் கொடுப்பார் அல்லது தேவையில்லாத சோதனைகளை கொடுப்பார் அப்படிங்கிறது. நல்லது செய்ய போனால் கூட அதில் தேவையில்லாத வம்பு வழக்கு வரக்கூடியது. ஒருவருக்கு வந்து நல்லது சொன்னோம்னு வைங்களே, அதாவது இந்த உலகத்தில் 4 பேருக்கு உதவி செஞ்சால் தான் நல்லதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குது. ஆனால் 4 பேர்த்துக்கு உதவி செய்ய போய் யாராவது ஒரு ஜாமீன் போட போய் அதன் மூலமாக உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படக்கூடிய சூழலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் இருப்பது. கடவுள் எப்படி சிவன் எப்படி வரம் கொடுத்து மாட்டிக்கிட்டாரோ அதே மாதிரி நீங்கள் வந்து வாக்கு கொடுத்து மாட்டிக்காமல் இருக்கக்கூடிய சூழலை வகையாக கற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராசிநாதன் குரு பகவான் பயிற்சியாக இருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துட வேண்டாம். பொதுவாகவே 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சியாக இருந்தால் கூட அந்த 3ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிர பகவானாக இருக்கிறதுனால அந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் உச்சம் பெறக்கூடிய தகுதி இருக்கிறதுனால ஓரளவு ஒரு உண்மையை, ஓரளவு ஒரு உசரங்களை, ஓரளவு ஒரு உயரங்களை கொடுப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துட வேண்டாம். எல்லளவு கஷ்டம் இருந்தாலும் கடுகளவு கஷ்டம் இருந்தாலும் ஓரளவு உயரங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பும் ஜாதக ரீதியாக சாஸ்திர ரீதியாக குரு பயிற்சிக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்துட வேண்டாம். ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் பயிற்சியாக இருந்தால் கூட அந்த குரு பகவான் தான் இருக்கிற இடத்துக்கு இந்த மாதிரி ஒரு சில வந்து அசுப சூழல்களை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இருந்தால் கூட இதே குரு பகவான் தான் பார்க்கக்கூடிய பார்வை செய்யக்கூடிய இடத்துல வந்து பார்வை செய்யக்கூடிய ராசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால இந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் கூட தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்தார்னு வைங்களே, எடுத்ததெல்லாம் வெற்றி, நட்டமில்லாத நன்மை. எந்த நாளாக இருந்தாலும், அஷ்டமியாக இருந்தாலும் கஷ்டம் இருக்காது, நவமியாக இருந்தாலும் நல்லது நடக்கும், யமகண்டமாகவே இருந்தால் கூட ஏற்றம் கிடைக்குங்கிற அந்த பழமொழிக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவானுடைய பார்வை, குரு பயிற்சியில் குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாக வந்துட்டு இருக்கலாம். இதே குரு பகவான் தன்னுடைய 7வது பார்வை என்று சொல்லக்கூடிய சப்தம பார்வையாக பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால உறவுகள் வகையில், அதாவது சின்ன வயசுல பிரிஞ்சு வந்துட்டோம், இந்த உறவு யாருன்னு தெரியாது, யாரு சித்தப்பா யாரு பெரியப்பா யாரு மாமன் யாரு மச்சான்னு தெரியாம
நிறைய பேர் நகரத்தில் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். நகர வாழ்க்கையில் சொர்க்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தால் கூட நம்ம சொந்த பந்தங்களை மறந்து மாமன் மச்சான் முறைகளை மறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு உண்மையான சொந்தங்களை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய பாக்கியங்களை இந்த குரு பகவான் நிச்சயமாக கொடுப்பாரு. தன்னுடைய 7வது பார்வையாக 9வது ஸ்தானத்தை பார்க்கறதுனால எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தை குரு பகவான் 9வது பார்வையாக பாக்கிய பார்வையை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய, அதாவது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் மற்றவங்ககிட்ட யோசனை கேட்கறத விட உங்களுக்கு நீங்களே முடிவு பண்ணின்னு வைங்களே. இந்த சொல் புத்தி அப்படிங்கிறது சுத்தமாக ஆகாது. சொல் புத்தி அப்படிங்கிறது அடுத்தவங்க சொல்லக்கூடியது. சுய புத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்களே எடுக்கக்கூடிய முடிவு. அந்த மாதிரி சுய புத்தியை பயன்படுத்தினீங்க அப்படின்னா, பயபக்தியோடு உழைச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய பண வரவுகளையும் மிகப்பெரிய லாபங்களையும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பாரு. 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு அப்படிங்கிறத விட அந்த லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் சொந்தமாக இருந்தாலும் பந்தமாக இருந்தாலும் நீங்கள் அதாவது நியாயமான வகையில் அப்படிங்கிறத விட சூட்சமமான முறையில் தந்திரம் என்ற அமைப்பில் இருந்தீங்கன்னு வைங்களே. இந்த சந்திர பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் யதார்த்தமான செயல்பாடுகள் அப்படிங்கிறத விட தந்திரமான செயல்பாடுகளுக்கு மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகள் கிடைக்கும். உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஞான பழத்தை கையில் வச்சுக்கிட்டு சிவபெருமானும் பார்வதியார் பார்த்தீங்கன்னா உலகத்தை யார் முதல்ல சுற்றி வர்றீங்களோ அவங்களுக்கு இந்த ஞான பழத்தை தரணும்னு சொல்லி அவங்க விளையாட்டாக சொல்லும் பொழுது உடனே முருகப்பெருமான் யதார்த்தமாக ஏறு மயில் ஏறி உலகத்தை சுற்றி வர புறப்பட்டுட்டார். அது நியாயமான விஷயம். ஆனால் இந்த தொந்தி கணபதி தன்னுடைய புத்தியில் என்ன நினைச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய பொந்தியில உலகத்தை சுற்றி வர முடியாதனால, அதாவது உட்கார்ந்த இடத்துலயே தந்திரமாக எனக்கு தாய் தகப்பன் தான் உலகம் சொல்லி அவங்களை மட்டும் சுற்றி வந்துட்டு ஞான பழத்தை வாங்கிட்டார் இல்லையா. இதுதான் தந்திரம். அப்போ உண்மையா உழைச்சவனுக்கு கிடைக்காம தந்திரமா உள்ளவனுக்கு கிடைக்குது இல்லையா. அந்த தந்திரத்தை மந்திரமாக போதிக்கக்கூடிய ஒரு அம்சமாகத்தான் உங்க ராசிநாதன் குரு பகவான் பேசியா இருக்கிறாரு. அதனால எல்லா விஷயங்கள்ல மொங்கான்னு கஷ்டப்படுறதை விட 5 நிமிஷம் உட்கார்ந்து யோசனை பண்ணீங்க அப்படின்னா அந்த யோசனையின் மூலமாக உட்கார்ந்த இடத்திலேயே சம்பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய சம்பாதனையை இந்த குரு பகவான் கொடுப்பாரு. உழைச்சால் உயரலாம் அப்படிங்கிறது தத்துவம். ஆனால் உழைக்காம உட்கார்ந்து இருந்தால் கூட உட்கார்ந்த இடத்திலேயே உங்களுடைய அறிவை பயன்படுத்தி மிகப்பெரிய உயர்வை சந்திக்க முடியுங்கிற ஒரு போதனையை சாதனையாக கற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் அப்படிங்கிறது மகிழ்ச்சி. ஸோ உட்கார்ந்த இடத்துல இருந்தே பெரிய பெரிய லாபங்களை சந்திக்கலாம், பல லாபங்களை சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. முக்கியமாக சுய புத்தியோடு இருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கீங்க. பரிகாரம் ஏதாவது இருக்குங்களா சார்? சுய புத்தியோடு பயபக்தியாக உழைக்கணுங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற ஒன்று. 2வது இதுக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே குருமார்களை மதிக்கிறது. குரு பகவானுக்கு குருமார்களை மதிக்கக்கூடிய அமைப்பை நம்ம எல்லோருமே சொல்லிகிட்டு இருக்கிறோம். குரு அப்படிங்கிறத கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர் மட்டும் இல்லைங்க. சாதாரண உத்தியோகத்துக்கு போகிறீங்கன்னு வைங்களே, அந்த உத்தியோகத்தில் உங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் அதிகமாக ஒருத்தர் இருந்தார் வைங்களே, அனுபவமாக இருந்தார் வைங்களே, அவரும் உங்களுக்கு குரு தான். சாதாரண ஒரு பேருந்தில் இடம் பிடிக்கணும்னு வைங்களே, உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் உட்காந்துட்டு உங்களுக்கு சீட்டு பிடிச்சி கொடுத்தாருன்னு வைங்களே, அவரும் உங்களுக்கு ஒரு குரு தான். அதே மாதிரி வாகனத்தில் போகும்பொழுது நம்ம என்னதான் பின்னாடி உட்காந்துட்டு போனால் கூட உங்களுக்கு அந்த இடம் கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அவர் ஒரு குரு தான். உங்களுடைய வாழ்க்கையில் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு முகவரி தெரியாமல் நம்ம ஒரு இடத்துல முகவரி கேட்குறோம் வைங்களே, யாரோ முன்பின் தெரியாத ஒருத்தர் அந்த இடத்துக்கு அந்த தெருவு சொல்றார் இல்லையா, அவரும் ஒரு குரு தான். நம்ம கூகுள் அப்படிங்கிற மேப்பை நம்புகிறோம். ஆனால் குலதெய்வம் அப்படிங்கிற தெய்வத்தை நிறைய பேர் மறக்கிறோம். அந்த குலதெய்வத்தை மறக்காமல் நினைச்சாலே இது ஒரு மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும். அனைத்து ராசிகளுக்கும் உபகாரமாக இருக்கும். அது என்ன உண்மைங்க சார். நீங்கள் நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கீங்க, நம்மளுடைய குலதெய்வத்தை மட்டும் என்றைக்குமே மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குலதெய்வத்தை யாரெல்லாம் மறக்காமல் இருக்காங்களோ அவங்களாம் வாழ்க்கையில் நல்லா இருக்காங்க அப்படிங்கிறத நானுமே பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார். 12 ராசிக்கான எல்லா ராசிக்குமே இந்த வருஷத்தினுடைய குரு பயிற்சி எவ்வளோ சிறப்பாக இருக்க போது, எவ்வளோ நன்மையாக இருக்க போது, சில ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமானதாகவும் இருக்கும் அப்படிங்கிறதையும் வெளிப்படையாகவே நீங்கள் சொல்லிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.